நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மதவாரியான விவரங்கள் இப்பொழுது அளிக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் வந்திருக்கக்கூடிய இந்த விவரங்களின்படி 0.8 அதாவது 1% குறைவாக இந்துக்களுடைய மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இந்துக்களுடைய அளவு குறைந்திருக்கிறது என்றும், முஸ்லிம்களுடைய அளவு எண்ணிக்கை ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 0.7% அதிகரித்திருக்கிறது என்பன உள்ளிட்ட பல்வேறு புள்ளி விவரங்கள் வந்திருக்கின்றன. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த ஒரு கணக்கெடுப்பு உணர்த்தக்கூடிய உண்மை என்ன? ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதங்களுடைய இந்த ஒரு வளர்ச்சி சதவீதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு அதிகரிப்பு சதவீதம் குறைந்தே இருக்கிறது. இது பல கருத்துக்களை தெரிவிக்கின்றன. இது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? இது சமூக பொருளாதார ரீதியாக எந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த ஒரு கணக்கெடுப்பு முடிவுகள், மத ரீதியான விவரங்கள் உணர்த்தக்கூடிய உண்மை என்ன? இதுதான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியின் பிரதான தலைப்பு. இது சார்ந்த கூடுதல் பின்னணி விவரங்களே. இந்த புள்ளி விவரங்கள் அளிக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் டெல்லியில் இருந்து தர கேட்போம். இந்தியாவுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதலில் செய்தது ஆங்கிலேயர்கள் தான். 145 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுல மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு பாத்துலாம் அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1872ஆம் ஆண்டு தான் முதல்ல இந்தியாவுல மக்கள் தொகை கணக்கீடு செய்யப்பட்டது. அதன் பிறகு 10 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மக்கள் தொகை கணக்கீடு செய்யப்படுகிறது. இதைத்தான் சென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சமீபத்தில் எடுத்த சென்சஸ் என்ன? அது இருந்தாதான் நமக்கு எத்தனை மக்கள் எப்படி எல்லாம் வசிக்கிறாங்கன்னு தெரிய வரும். 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸ் தான் இந்தியாவுல கடைசியான சென்சஸ். ஏற்கனவே பல தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இப்ப ஏன் பரபரப்பா இருக்கு? இப்ப ஏன் அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, மத அடிப்படையில் தகவல்கள் இப்பொழுதுதான் வெளியே வந்திருக்கின்றது. ஒட்டுமொத்த தகவல் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன தெரிய வந்தது 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸ்ல அப்படின்னா, 2001ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸ்ல இந்தியாவோட மக்கள் தொகை 102 கோடி. 10 வருஷத்துல இந்தியாவோட மக்கள் தொகை வேகமாக உயர்ந்து 121 கோடியை அடைந்துள்ளது. இந்த 121 கோடியில இந்து பெருமக்கள் எவ்வளவு அப்படின்னா 97 கோடி. சதவிகித அடிப்படையில் பார்க்கும் பொழுது 79.8%. சுதந்திர இந்தியாவில் இந்து பெருமக்களுடைய சதவிகிதம் இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில 80% கீழ் வந்திருக்குன்னா இதுதான் முதல் முறை. இஸ்லாமிய பெருமக்கள் இந்தியாவுல 17 கோடி. அவங்களுடைய சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னா 14.2%. உதாரணத்துக்கு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவுல 10 பேர் இருக்காங்கன்னா 8 பேர் இந்து சகோதரர்கள், 1.5 பேர் இஸ்லாமிய சகோதரர்கள். அதாவது பாதிக்கும் கீழே தான் கிறிஸ்தவ பெருமக்களும் சீக்கிய பெருமக்களும் வருகிறார்கள். கிறிஸ்தவ பெருமக்கள் இந்தியாவோட மக்கள் தொகையில 2.3%, சீக்கிய பெருமக்கள் 2.16%, புத்த பெருமக்களும் ஜெயின பெருமக்களும் 1% கீழ். எங்களை என்ன ஜாதி மதம்னு கேட்காதீங்க, நாங்க சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்றவங்க 29 லட்சம். இந்தியாவுல எந்த மாநிலத்துல அதிக மக்கள் வசிக்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசம். எந்த மாநிலத்துல குறைந்த மக்கள் தொகையில மக்கள் இருக்காங்க அப்படின்னா அது சிக்கிம் மாநிலம். கடைசியாக 2001ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸ்க்கும் 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸ்க்கும் மத அடிப்படையில் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2001ஆம் ஆண்டு இந்து பெருமக்கள் 80.4% இருந்து இப்பொழுது குறைந்து இந்திய மக்கள் தொகையில் 79.8% வந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய பெருமக்கள் 2001ல 13.4 இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் உயர்ந்து 14.23 வந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ பெருமக்கள் அதே எண்ணிக்கை 2.3 அப்பவும் 2.3 இப்பவும். சீக்கிய சகோதரர்கள் எண்ணிக்கையில் குறைந்திருக்கிறார்கள். 1.87 2001ல இப்பொழுது 1.7 தான். புத்த பெருமக்கள், ஜெயின பெருமக்கள், பார்சி பெருமக்கள் 2001ல எவ்வளவு இருந்தாங்களோ அதே சதவீதத்துல தான் இப்பவும் இருக்கிறார்கள். தான் இன்று எல்லா நாளேடுகளும் பிரதான செய்தி. இது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? சமூக பொருளாதார ரீதியில் இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் டாக்டர் ரவீந்திரநாத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த பிரமுகர். அதே போல இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த திரு ராம ரவிக்குமார் அவர்கள் இணைகிறார். அதே போல பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர்கள் இணைகிறார். மற்றும் இன்னும் சற்று நேரத்தில் இந்திய தேசிய லீக் கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர் திரு நிஜாமுதீன் அவர்களும் இணையிருக்கிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். என்னுடைய முதல் கேள்வி திரு SR சேகர் அவர்களுக்கு. இது வெளிவந்திருக்கக்கூடிய நேரம் சார்ந்த கேள்வி வந்திருக்கிறது. தி டைமிங் ஆஃப் தி ரிலீஸ் ஆஃப் தி ரிப்போர்ட். இதை தாண்டி எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள் அப்படின்னு இந்திய வரலாற்றுல 1961க்கு பிறகு எல்லா மதங்களுடைய மக்கள் தொகை வளர்ச்சியும் ஓரளவுக்கு கணிசமாக திருப்தி அளிக்கும் வகையில் குறைந்திருக்கிறது என்று சொன்னால்
Do you agree or disagree with the statement? இல்ல, இந்த மக்கள் தொகையில நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, உலகத்தினுடைய மைனாரிட்டி மதமான இந்துக்கள் இந்தியாவிலே குறைந்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி மதங்கள் இந்தியாவிலே வளர்ந்திருக்கிறது. ஒன்று, குடும்ப கட்டுப்பாட்டை அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக கடைபிடித்து வருபவர்கள் இந்துக்கள் என்பது நிரூபணமாகிறது. அதே மாதிரி டெமோகிராபிக் இம்பேலன்ஸ், எல்லைப்புற மாகாணங்களிலே ஒருவித வளர்ச்சியும் உள்நாட்டு பகுதியில் ஒரு வளர்ச்சியும் மைனாரிட்டி மதங்கள் வளர்ந்திருக்கிறது. இப்படியாக இது இருக்கிறது. இரண்டாவதாக மொத்த வளர்ச்சியிலே இது போன 2001 2000 இப்படி ஒரு கருத்தை பதிவு செய்யக்கூடிய சூழ்நிலையில ஏதாவது மைனாரிட்டி மதங்கள் அதிகரிச்சிருக்கிறது, மெஜாரிட்டி மதம் உலகத்துல மைனாரிட்டியா இருக்கக்கூடிய இந்தியால மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய மதம் அதிகரிச்சிருக்கு குறைஞ்சிருக்குங்க ஒரு கம்பேரிசன் பண்றீங்க. அந்த மதம் எந்த மதம் ஃபேமிலி பிளானிங் செயலை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு தொனிபட சொல்றீங்களோ அந்த மதம் இதுவரைக்கும் காணாத அளவுக்கு தன்னுடைய வளர்ச்சி விகிதத்துல குறைந்திருக்கிறது. அது கவனிக்கலையா நீங்க? அதாவது இந்து மதத்தை சொல்றீங்க? நான் இஸ்லாமியர்களை சொல்றேன். இல்ல, அதாவது இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் சென்ற 10 ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு அவங்களுடைய வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது நீங்க நன்கு அறிவீங்க. இல்ல, இந்த வளர்ச்சி விகிதத்தை வைத்து அந்த மதத்துல மிகப்பெரிய அளவிலே மக்கள் தொகையை அதிகரிக்க வேண்டும் என்ற விஷயமானது குறைந்திருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஒரு ஒப்பு நோக்கிலே சொல்ல முடியும். நீங்க புள்ளி விவரத்தில் நீங்க சொல்ல முடியும். ஆனாலும் கூட நீங்க இப்போ பீகாரை எடுத்துக்கொள்ளுங்கள், அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் எடுத்துங்கள். இதெல்லாம் நாட்டினுடைய மொத்த வளர்ச்சியினுடைய 24.2% வளர்ந்திருக்கிறார்கள். அதுல 28% வளர்ந்திருக்கிறார்கள். ஓரளவுக்கு கல்வி அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களான கேரளா போன்ற பகுதிகளில் வேண்டுமானால் குறைந்த அளவிலே இருக்கு. குறைந்தா நாட்டினுடைய மொத்த வளர்ச்சி விகிதத்தினுடைய ரேட்டை விட கொஞ்சம் குறைந்திருக்கலாம். அதனால தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, நீங்க தேசிய அளவுல 0.8% 0.8% வளர்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 0.3%. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு மாதிரி விஷயம். ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? இப்ப நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது நீங்க மெஜாரிட்டி மதங்கள் குறைஞ்சிருக்கு, அவங்களுடைய சதவீதம் ஒட்டுமொத்தமா குறைஞ்சிருக்கு. அதே வேளையில ஏதோ மைனாரிட்டி மதம் குறிப்பிட்டு மைனாரிட்டி மதம் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வளர்ச்சி சதவீதமும் குறைந்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் ஒட்டுமொத்தமா there is also reason to celebrate. இல்ல, இதை என்னை பொறுத்த மட்டும் இது செலிபிரேட் பண்ணுவதற்கும் ஒன்றுமில்லை, இது கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கு மிகப்பெரிய அளவிலேயும் ஒன்றுமில்லை. ஆனாலும் கூட இதனுடைய பார்வை நிச்சயமாக இருக்கிறது. அந்த பார்வையில நான் பார்க்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை மதிக்கின்ற மதம் இந்த நாட்டின் பெரும்பான்மை மதம். அந்த அளவிலே என்பதை சொல்ல முடியுமா? எல்லா மதங்களும் வளர்ச்சி சதவீதம் குறைஞ்சிருக்கு. இந்த சதவீத குறைப்பின் அடிப்படையில் நாட்டை மதிக்கக்கூடிய மதம் நாட்டுடைய செயல்பாடு நீங்க பிராக்டிகலா சொல்லுங்களேன். செயல்பாடுகள் யார் செய்திருக்கிறார்கள்? செயல்பாடுகள் சப்ஜெக்டிவ் சார். உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் செயல்பாடு ரீதியா, எனக்கு ஒரு பார்வை இருக்கும். புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த சதவீத குறைப்பு, வளர்ச்சி சதவீத குறைப்பு, ஐ டு அக்ரி, இந்துக்களுடைய சதவீதம் குறைந்திருக்கிறது ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது. பட் வளர்ச்சி சதவீதம் எடுத்துக்கிட்டா எல்லா மதங்களும், இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய மதம் சென்ற ஆண்டை விட, அதாவது சென்ற 10 ஆண்டுகளை விட கணிசமான வளர்ச்சி சதவீத குறைப்பை மக்கள் தொகை ரீதியாக அந்த ஒரு பாயிண்ட் நீங்க வச்சுக்கிறீங்க. 13.4% அல்லது 8%, 14.8% இப்போது வளர்ந்திருக்கிறது. 80.4 இருந்து 79 இந்து மதம் குறைந்திருக்கிறது. கிறிஸ்தவம் அதே இடத்திலே இருக்கிறது. மற்றவர்களும் தவறு காண்றீங்களா? தவறு இல்ல. நீங்கள் சொல்லுகின்ற புள்ளி விவரத்துல மொத்த பாப்புலேஷன் ரேஷியோல நீங்கள் சொல்லுகின்ற விஷயம். ஆனால் வளர்ச்சி விகிதத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல இருக்கக்கூடிய 7 பாயிண்டில் ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் எடுத்து விவாதிப்பது என்பது பரிபூரணமான விஷயங்களுக்கு சேர்ந்து வர. டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள்ட்ட முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். நான் அதே விஷயத்தை தான் மாற்றி கேட்கிறேன். இது 1961க்கு பிறகு இன்னைக்கு எல்லா மதங்களும் ஒரு கணிசமான இன்னைக்கு இந்திய மக்கள் தொகை எந்த அளவுக்கு வளமோ அதே அளவுக்கு சிக்கலாகவும் இந்த நாட்டுக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த நிலையில இந்த ஒரு வளர்ச்சி சதவீத குறைவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாகவும் பார்க்கிறோம். ஒவ்வொரு மதமும் கணிசமான வளர்ச்சி குறைவை பதிவு செய்திருக்கிறது. வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ஒரு புள்ளி விவரங்கள் பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதாவது உலகத்தினுடைய இந்தியாவுடைய மக்கள் தொகையை வெறும் மத ரீதியாக மட்டும் பார்ப்பது சரியில்லை. இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு உலக மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்முடைய இயற்கை வளங்கள் அதிகரிக்கவில்லை, அதுக்கு மேல குறைந்து கொண்டிருக்கிறது. வறுமை பெருகிக் கொண்டிருக்கிறது.
இயற்கை வளங்கள் வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் மட்டுமே குவிந்து கொண்டிருக்கிறது உலகத்துல. பெரும்பான்மையான மக்கள் வந்து வறுமை கோட்டைகளை மேலும் தள்ளப்படுறாங்க. இந்தியாவிலே அதே நிலைமை தான். வறுமை நிலையில நிச்சயமா நமக்கு வருத்தத்துக்கு அளிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட நல்ல ஒரு கணிசமான முன்னேற்றங்களை கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம பதிவு செஞ்சோம். இல்ல அப்படி சொல்ல முடியாது. அரசுடைய புள்ளிவரங்கள் அப்படி இருக்கிறது. யதார்த்தமான நிலைமை அப்படி இல்ல. இன்னும் சொல்ல போனா எடுத்து ஐநாவுடைய புள்ளிவரம் என்பதில் இந்தியா சொல்லக்கூடிய புள்ளிவரங்கள் தான் ஐநா வந்து எடுத்துக்கொள்கிறாங்க. எதை வறுமை கோடு என்பது என்ன அப்படின்றது நிறைய நம்ம ஒன்று நிர்ணயிக்கிறோம். ஐநா ஒன்று நிர்ணயிக்கிறது, வேற சில நிறுவனம் எப்படி பார்த்தாலும் கூட நிச்சயமா ஆகா ஓக்கம் இல்லாட்டியும் கூட முந்தைய ஆண்டுகளை விட கணிசமான அளவுக்கு மக்களை வறுமை கோட்டில இருந்து நீக்கிருக்கோம். சுபிட்சமாயிட்டாங்கன்னு சொல்ல வரல, பட் ஒட்டுமொத்தமா வறுமை கோட்டுக்கு வறுமையில தள்ளப்பட்டிருக்காங்கிற ஒரு வறுமை கோடு என்பதே ஒரு காணல் மாதிரி. அது வந்து திட்டவட்டமாக வரையறுக்கப்படாத ஒண்ணா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆனா பிரச்சனை வருவோம். இப்ப வெறும் மத ரீதியா மட்டும் பார்ப்பது சரியில்லை. இப்ப வந்து மரியாதைக்குரிய சேகர் பிஜேபி மாநில பொருளாளர் சேகர் பேசுகின்ற பொழுது ஒன்று சொன்னார், உலகத்துடைய சிறுபான்மை மதம் இந்து மதம். அது தவறு. உலகத்துல மிகப்பெரிய மதமா கிறிஸ்தவ மதம் இருக்கு, அதுக்கடுத்து இஸ்லாமிய மதம், அதுக்கடுத்து இந்து மதம் இருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி மக்கள் இந்தியாவில உலகம் முழுவதும் வந்து இந்து மதத்துல இருக்கிறாங்க. அப்ப வந்து இது எப்படி சிறுபான்மை மதமா இருக்க முடியும்? சீக்கிய மதத்தையோ புத்த மதத்தையோ ஜைன மதத்தையோ இந்த மாதிரி பிற மதங்களை சொன்னாக்க நம்ம வந்து சொல்லலாம். அப்ப வந்து சிறுபான்மை மதம் அப்படிங்கிற பார்வையை பத்தி அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா 7 பேர்ல ஒருத்தர் வந்து இந்துவா இருக்கிறாங்க. அதனால வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வந்து ஒரு பெரும்பான்மை மதம் தான் அது. இன்னும் சொல்ல போனா அவர் வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மதமான இந்து மதம் இங்க வந்து மக்கள் தொகை குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், அமெரிக்காவில கடந்த 7 ஆண்டுகள்ல இந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அப்ப அதை பத்தி நீங்க சந்தோஷப்படுறீங்களா இல்லையா? பல உலக நாடுகளில் இந்துக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அப்ப புள்ளிவரம் கிடையாது. இல்ல புள்ளிவரம் ஏட்டா இருக்கு. இல்ல பியூ ரிப்போர்ட் இருக்கே தவிர அமெரிக்கா அதை செய்வதில்லை. மத ரீதியான ஒரு கணக்கீடுகளை செய்வாங்க. இல்ல பல கணக்கீடுகள் வந்து ஆமா இந்தியாவில உலகம் முழுவதும் அது மாதிரி பல இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப வந்து பாக்குறப்ப என்ன சொல்றேன்னாக்க அமெரிக்காவில கடந்த 7 ஆண்டுகள்ல முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை இந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து 2 மடங்கு அதிகரித்து பல புள்ளிவரங்கள் சொல்லுது. அப்ப அது என்ன காரணம்? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள்ல கணிசமானவர் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆறாங்க. அப்ப அதுவும் கூட இதுல ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கணக்கெடுப்பை கூட நம்ம வந்து முழுமையாக அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சது என்ற வாதம் தவறானது. அதுக்கடுத்து நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னாக்க, இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை வெறும் மத ரீதியான பிரச்சனையா மாற்றி இந்துக்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை உருவாக்கி இன்னைக்கு வந்து இந்து முஸ்லிம் மோதலை வந்து உருவாக்குற சூழலை வந்து இன்னைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகள், அதாவது இந்து மதவாத சக்திகள், மதவெறி சக்திகள் இன்னைக்கு வந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இதற்கு வந்து மக்கள் வந்து எந்த விதத்திலையும் செவி சாய்க்க கூடாது, அந்த கருத்துக்களை வந்து பணிந்து விடக்கூடாது. அதுக்கடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, குடும்ப கட்டுப்பாடு இந்துக்கள் மத்தியில் அதிகமா இருக்கு, அதுதான் ஒரு காரணமா அவர் சொல்றாரு. அது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசுடைய புள்ளிவரம் என்ன சொல்றாங்க, இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதாவது ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்ல மிகப்பெரிய வேறுபாடு இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக ஆண் கருத்தடை சாதனை சொல்லக்கூடிய நிரோத இல்லைன்னா காண்டம் சொல்லக்கூடிய நிரோத பயன்படுத்த யாருனாக்க முஸ்லிம்கள் தான் இந்துக்களை விட. ஆனால் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை முஸ்லிம்கிட்ட குறையா இருக்கலாம், இந்துக்கள் அதிகம். ஆமா இந்துக்கள் அதிகம். அதே போல சில இதுல வந்து கிறிஸ்டியன் வந்து அதிகமா இருக்காங்க. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை மத ரீதியாவே உங்களுக்கு ஒரு பார்வை நிரந்தர குடும்ப கட்டுப்பாட்டில் இருப்பதன் காரணமாக மத ரீதியான காரணங்கள் இருக்கு. அது இந்துக்கள்லயுமே இருக்கு, முஸ்லீம்ல மட்டும் இல்ல, கிறிஸ்டியன்ல மட்டும் இல்ல, இந்துக்கள்லயுமே அந்த பிரச்சனை இருக்கு. இந்துக்கள் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. அது காரணம் வந்து தந்தை பெரியார், ஜீவானந்தர், சிங்காரவேலர் போன்றெல்லாம் பரப்பிய முற்போக்கு கருத்துக்கள். அதுல வந்து இவர்களுக்கு பங்கு கிடையாது. அதனால வந்து அந்த முற்போக்கு கருத்துகள் பெண்களுக்கான உரிமையை வந்து இன்னைக்கு வந்து நிலைநாட்டிருக்காங்க. அதெல்லாம் காரணம் தந்தை பெரியார்ல மிக முக்கியமான பங்காற்றிருக்கிறார், டாக்டர் அம்பேத்கர் பங்காற்றிருக்கிறார். அதன் காரணமாக அந்த வளர்ச்சி வந்திருக்கிறது. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பல்வேறு பழக்க வழக்கின் காரணமாக, லைஃப் ஸ்டைல் காரணமாக இந்துக்கள் மத்தியில என்ன பிரச்சனை வந்திருக்குனாக்க, இன்னைக்கு வந்து கருத்தரிக்க செய்யக்கூடிய விந்தகங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கிறது. விந்தக அணுக்களே இல்லாத நிலையெல்லாம் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் சுற்றுச்சூழல், செய்யக்கூடிய வேலை முறைகள், பல்வேறு காரணங்கள்லாம் காரணமா இருக்கு. பூச்சி மருந்து, உரம் போன்ற பல்வேறு காரணங்கள்லாம் இருக்கு. இதுல வந்து அதிகமாக இந்துக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழலும் வேறு சில காரணங்கள்லாம் இருக்கு. அதுக்கு அவர்கள் பழக்க வழக்கங்கள் காரணமா இருக்கு. அதுல குடும்ப கட்டுப்பாடு மட்டுமே சொல்லக்கூடாது என்பது. நான் திரு ராம ரவிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நம்முடைய திரு நிஜாமுதீன் அவர்கள் இணைகிறார், இந்திய தேசிய எண்ணி கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர். நான் திரு ராம ரவிக்குமார் அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புகிறேன். இந்த புள்ளி விவரங்களை பார்க்கும்பொழுது கரு வாப்சி, இந்துக்கள் பெருமளவுக்கு மதம் மாற்றப்படுகிறார்கள், கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றப்படுகிறார்கள் மத போதகர்களால அப்படின்னு ஒரு பிரச்சாரம் செய்து வந்தீங்க. இதை தடுத்து நிறுத்தத்துக்காக தேசிய அளவுல ஒரு இயக்கம் நடத்தணும், இதை அதிகப்படுத்தணும், இவ்வளவு லட்சியம் நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் முன் வச்சு வந்தீங்க. அதற்கு அடிப்படை இல்ல,
அப்படிங்கிற உங்களுடைய ஒரு பிரச்சாரம் நீங்க செஞ்சு வந்தீங்களா? அது மீண்டும் ஒரு முறை அதற்கு அடிப்படை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படித்தான். அப்படியெல்லாம் செஞ்சும் கூட இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். நான் எந்த அடிப்படையில கேட்கிறேன்னா, இந்துக்களுடைய அளவு சதவீதம் குறைந்திருக்கிறது, மாற்று கருத்து இல்ல. இஸ்லாமியர்களுடைய சதவீதம் பெருகி இருக்கிறது. நீங்களே ஏற்றுப்பீங்க, மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இஸ்லாமியர்கள் மேல, இஸ்லாமிய அமைப்புகள் மேல சுமத்தப்படுறது இல்ல. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஏற்போ நம்பிக்கையோ கிடையாது. நீங்கள் உட்பட எல்லாரும் சுமத்தி வந்த குற்றச்சாட்டு கிறிஸ்துவ மதத்தின் மீது. கிறிஸ்துவ மதத்துடைய சதவீதம் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 2001 2.3%, 2011 2.3%. நீங்க சொன்னதுபடி பெரிய அளவுக்கு மதமாற்றம் நடந்திருந்து அப்படின்னா இந்த சதவீதம் கூடி இருக்கணும். இது அதிகரிச்சிருக்கக்கூடிய வளர்ச்சி சதவீதம் பிரம்மாண்டமா அதிகரிச்சிருக்கணும். வளர்ச்சி சதவீதம் குறைஞ்சிருக்கிறது. ஒட்டுமொத்த மக்கள் தொகையில எந்த மதத்துக்கு மாற்றப்படுகிறார்கள், அதிக அளவுக்கு மாற்றப்படுகிறார்கள், தேசிய அளவுல ஒரு இயக்கம் தேவைன்னு சொன்னீங்களோ அந்த மதத்துடைய சதவீதம் அப்படி இருக்கு. பார்த்தா அவங்கதான் கர்வாப்சி செய்யணும் போல இருக்கேன். விஷயம் என்னன்னா சார், ஹிந்து பேர்ல ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பல பேர் இருக்காங்க. இது டாக்டர் ரவீந்திரநாத் ஐயா சொன்னாங்க. அமெரிக்கா மீது அவருக்கு என்ன கோபமோ தெரியல, இந்தியாவுடைய ஜனத்தொகையை பற்றி விவாதிப்போம்னு அமெரிக்காவை உதாரணப்படுத்துறாரு. இந்துக்கள் இந்த நாட்டுல குறைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னா இது உலக அளவுல பார்த்தா இந்துக்கள் பெரும்பான்மைங்கிறாரு. உலக அளவுல பார்த்தா முஸ்லீம்கள் தான் பெரும்பான்மை. அப்புறம் ஏன் சிறுபான்மை அந்தஸ்து அனுமதிக்கிறீங்க? அப்படி பேசணும்ல. அரசியலமைப்பு சட்ட நான் என்ன சொல்றேன், சிறுபான்மை மக்கள்ங்கிறது இன்னைக்கு இந்தியாவில் 13% வந்திருக்காங்க, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம். சுதந்திரத்தின் போது பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்துக்கள் அந்த ஊர்ல எவ்வளவு சதமானம் இருந்தாங்க, இன்னைக்கு எவ்வளவு இருக்காங்க? அப்ப இங்க வளர்ச்சி இருக்கு. இந்தியாவில பாரதத்துல முஸ்லிம்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதே வளர்ச்சி அங்க இருக்கணும்ல. காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் ஒரு மத ரீதியான நாடு, ஒரு மதச்சார்பற்ற செக்குலர் நாடு. கண்ட்ரி ஃபார் ஆல். பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு, இந்தியா ஒரு இந்து நாடு கிடையாது, அனைவருக்குமான ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற பதிவுக்கு நன்றி. உண்மை. இரண்டாவது விஷயம், பல நாட்களாக நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இந்துக்கள் நாட்டில எண்ணிக்கை குறைந்து கொண்டு இருக்கிறது சொன்ன பொழுது, சாட்சி மகராஜ் போன்றவர்கள் 4 குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது, இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி வெளியிடல, காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்த கணக்கீடு. அதனால இந்துக்கள் சதவீதத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இந்துக்கள் அதிகமான குழந்தைகள் பெற்றுக் கொள்ளணும். என்ன பேசுறீங்க? குடும்ப கட்டுப்பாடு அரசாங்கத்துடைய கொள்கையா லட்சியமா குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கிறது. இதுல நம்பிக்கை இல்லாத சமூகம் இஸ்லாமிய சமூகம். அவங்களுடைய சதவீதம் கூட குடும்ப கட்டுப்பாட்டுல மத ரீதியாகவே ஏற்பில்லாத ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? தெரியல. உங்களை மாதிரி எனக்கு இல்ல, அவங்கள கூட அதை அவங்க ஏற்றுக்கிறது இல்ல. நிரந்தர குடும்ப கட்டுப்பாட்டை ஏற்றுக்கிறது இல்ல. அவங்களுடைய சதவீதம் குறைந்திருக்கிறது, அவங்களுக்கு குறைந்திருக்கிறது. இந்துக்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த தேசத்துடைய வளர்ச்சி சதவீதமும் குறைஞ்சிருக்கிறது மக்கள் தொகையில. இது அதற்காக இதனால நீங்க சொல்லக்கூடிய வாதம் பொருந்துமா சார்? இந்த நாட்டுல இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா இல்லையா, அதை ஒத்துக்கிறீங்களா? எல்லா மதங்களுடைய சதவீதமும் இல்லையா? முஸ்லீம் மதம் 13% ஆயிருக்கு. கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் தேசிய அளவிலான வளர்ச்சி சதவீதம் எடுத்துக்கிட்டா மற்ற மதங்களை விட வளர்ச்சி சதவீதம் எடுத்துக்கிட்டா மற்ற மதங்களை விட இந்த 10 ஆண்டுகள்ல இஸ்லாமிய சமூகம் தான் அதிகமான ஒரு டிப்பை சந்திச்சிருக்கு. அதெல்லாம் இல்ல விஷயம். புள்ளிவிவரம் சொல்றது சார், இந்திய புள்ளிவிவரம் சொல்லுது. ஆனா கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்கள் இன்னும் இந்து பெயர்கள் ஒளிந்து. அதுக்கு என்ன ஆதாரம்? அரசாங்கத்துடைய புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் அரசாங்கத்துடைய புள்ளிவிவரத்தின்படி இந்த நாட்டில் கிறிஸ்தவர்களுடைய சதவீதம் 2.3%. இல்ல இது யதார்த்தமான உண்மை. அரசு அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுடைய சான்றிதழ்களை பரிசோதனை செய்ய அரசு புள்ளிவிவரங்களை நீங்க நம்பல. யுவர் பிலீவிங் பெர்செப்ஷன்ஸ். இல்ல, நான் நம்பலன்னு சொல்லல. இன்னும் முழுமையானது 2011 தானே வெளியிட்டு இருக்கீங்க. 2014 எண்ணிக்கை குறைஞ்சிருக்க இல்ல சார். 2011 அரசாங்கம் கொடுத்த புள்ளிவிவரம் படி 2001 இருந்ததோ எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு தான் கிறிஸ்தவர்களுடைய சதவீதம் அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவர்களுடைய மக்கள் தொகை வளர்ச்சி சதவீதம் அப்படிங்கிறது 2001 22.5%, 2011 15.5%. எவ்வளவு குறைஞ்சிருக்கு அரசாங்க புள்ளி வரும். அதை ஏத்துக்காம நம்பிக்கைன்னு சொல்லல, இது நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லல. அரசு அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடிய அவர்களை செக் பண்ணுங்கன்னு சொல்றேன்.
பலர் மதம் மாறி இருக்கிறார்கள். இல்ல மதம் மாறி எந்த அடிப்படையில் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க? இல்ல எந்த அடிப்படையில சொல்றீங்க? அரசாங்கம் புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் சொல்லுது. நீங்க பெர்செப்ஷன் சொல்றீங்க. ஐஏஎஸ் சார் அவர் இந்து சலுகையில தானே இருக்காரு. கிறிஸ்தவர மதம் மாறிட்டார்ல, பேரை மாத்தினாரா? ஒரு உதாரணம், அந்த மதத்துக்கான பிரச்சாரம் செய்து கிறிஸ்தவரா மதம் மாறிட்டார். வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்கணும். நான் என்ன சொல்றேன், கிறிஸ்தவனா போயிட்டேன், ரவிக்குமாரே நாளைக்கு மதம் மாறிட்டேன், ராபர்ட் நான் பேரை மாத்தி உதாரணத்துக்கு ஒழுங்கு கொண்டு இருக்க கூடாது. இரண்டாவது விஷயம், நீங்க சம்பவத்துல நாடு பிடிக்கக்கூடிய மறைமுகமான திட்டம், நாடு பிடிக்கக்கூடிய என்ன சொல்றீங்க? இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு நாளைக்கு இது எல்லையிலையும் யாருக்கு நாடு பிடிக்கக்கூடிய திட்டம்? வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கா? ஆமா. இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டுல இந்துக்களா இருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், இஸ்லாமியர்களா இருக்கலாம், பார்சிகளா இருக்கலாம், யார் நாடு பிடிக்க போறாங்க? நாட்டு மக்கள் தானே. ஆமா, நான் அதைத்தான் சொல்றேன். பாரத நாட்டை முகல்ஸ்தான் அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க வெப்சைட்ல போங்க, முகல்ஸ்தான் அப்படிங்கிற திட்டம் யார் வச்சிருக்கா? முகல்ஸ்தான் நீங்க படிச்சு பாருங்க. இஸ்லாமிய நாடாக மாற்றுவதற்கான ஒரு திட்டம். நான் கேட்கிற சிம்பிள் விஷயம் சார், பாரதம் இஸ்லாமிய நாடாவும் இருக்க முடியாது, ஹிந்து தேசமாவும் இருக்க முடியாது. பாரதம் இந்தியா அலையன்ஸ் பாரதா ஒரு செக்யூலர் தேசமா தான் இருக்க முடியும். அப்படி யார் இஸ்லாமிய நாடா முயற்சி செஞ்சாலும் நடக்க கூடாது. ஹிந்து நாடாவும் அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் வேற்று மதத்தினுடைய வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது விஷயம், சாதாரண விளம்பரம், நாம் இருவர் நமக்கு இருவர் நாங்க, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாங்க, இப்ப நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தைங்கிறாங்க. இது இந்துக்களை கருவறுக்கிற விஷயம் இல்லையா? சாட்சி மகாராஜ் சொன்னாரு. சாட்சி மகாராஜ் சாட்சி மகாராஜ் சொன்னதை முழுக்க ஆதரிக்கிறேன். வாட் இஸ் திஸ் சார்? இந்த பிஜேபி காரங்க ஆதரிக்கிறாங்க. இந்தியா குடும்ப கட்டுப்பாடு அரசாங்கத்துல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு எம்பி எல்லாரும் இவ்வளவு கொள்ள குத்துக்கோ அப்படின்னு சொன்ன ஏற்றுக்கொள்ள அப்படி ஒரு பிரச்சாரம் ஓவேசி செஞ்சாலும் சாட்சி மகாராஜ் செஞ்சாலும் அரசாங்கத்துடைய வேலைக்கு எதிரானது. வேற்று மதங்கள் குடும்ப கட்டுப்பாடு தனிப்பட்ட சாட்சி தனி இல்ல. சாட்சி மகராஜ் சொன்னதனுடைய பாதியை சொல்றீங்க, வீதியை சொல்லல. ஆஸ்திக்கு ஒண்ணு, ஆசைக்கு ஒண்ணு, நாட்டுக்கு ஒண்ணு, ராணுவத்துக்கு ஒண்ணு அப்படின்னு சொன்னாரு. அப்படிதான் சொன்னாரு. அவருக்கு சொல்லுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறல்ல, அவருக்கு உரிமை இருக்கிறல்ல. பிரமுகர் அரசாங்கத்துடைய அதை மீறி பல பேர் செய்வாங்க. அதுல ஒரு கருத்தை வந்து நாட்டுக்காகவும் தேசத்துக்காகவும் ராணுவத்துக்காகவும் அதே போல நாட்டுக்கு ஒண்ணு, ராணுவத்துக்கு ஒண்ணு, சதவீதம் பெரிய அளவுக்கு பெருகி இருக்குமே. வளர்ச்சி சதவீதம் இஸ்லாமியர்களுடைய சதவீதமோ சென்ற 10 ஆண்டுகளோட ஒவ்வொரு ஊர்லயும் சென்ற 10 ஆண்டுகளோட 4.7% குறைஞ்சிருக்காங்க. இருக்கட்டும், குறைஞ்சிருக்காங்களா இல்லையா? போன 10 ஆண்டை விட அதுக்கு முந்தைய 10 ஆண்டுகளோட கம்மியா ஜாஸ்தியா? சார் என்னுடைய சிம்பிள் கேள்வி, முஸ்லிம்களோட வளர்ச்சி சதவீதம் உங்களுக்கு வசதியா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சிறுபான்மை எதை வச்சு அளக்குறீங்க? மக்கள் தொகையை பொறுத்து. சரிங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்கள் சிறுபான்மையா பெரும்பான்மையா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பான்மையா சிறுபான்மையா சொல்லுங்க? சிறுபான்மையா இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் வசதி என்ன சொல்றீங்க? அரசாங்கத்துடைய புள்ளிவரத்தின்படி தமிழ்நாட்டில் தான் மீண்டும் அரசாங்கத்துடைய புள்ளிவரத்தின்படி தமிழ்நாட்டுல முஸ்லிம்களுடைய சதவீதமே 5.86%. இந்து பெயரில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை கணக்கெடுக்க வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். நீங்க கர்வாப்சி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடத்தினீங்க. இப்போ நீங்க அவங்க எல்லாம் வந்து மறைமுகமா பிரச்சாரம் நடத்துறாங்க, நல்ல சதவீதம் பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி மாத்தி சொல்லலாம். நீங்க கர்வாப்சி நடத்தினீங்க, ஒரு மடத்துல நீங்க கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு ஹிந்து மதத்துக்கு மாறினீங்க. இந்த மாதிரி நிகழ்வால தான் கிறிஸ்தவர்களுடைய சதவீதம், வளர்ச்சி சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அது ஏற்புடையதா இருக்கும். தமிழ்நாட்டுல ஜாஸ்தியா இருக்கு, முஸ்லிம்களோட ஜாஸ்தியா இருக்காங்க தமிழ்நாட்டுல. இல்ல, ஒட்டுமொத்த தேசத்துல கர்வாப்சி நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல ஜாஸ்தியா இருக்காங்க. சார் நான் கேட்கறது, சிறிய அளவிலான தாய்மதம் திருப்பக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு பெரிய அளவுல தெரியுது. ஆனால் அமைதி புரட்சியா, மௌன புரட்சியா, மதமாற்ற வேலை தினமும் நடந்துட்டு இருக்கு.
இது ஏற்றுக்கிறீங்களா? நான் திரு நிஜாமுதீன் அவர்கள் நம்முடைய இந்த விவாதத்தில் இணைகிறார். அவருடைய முதற்கட்ட கருத்தையும் கேட்டு திரு ரவிக்குமார் அவர்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட வரேன். திரு நிஜாமுதீன், இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லா மதத்துக்கும் அவங்களுடைய மதத்தை ப்ரொஃபஸ் பண்றதுக்கு உரிமை இருக்கிறது. இந்து மதம் வளரலாம், இஸ்லாமிய மதம் வளரலாம், ஒட்டுமொத்தமா மக்கள் தொகை குறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் தான். இன்னும் கூட அனைத்து மதங்களும் செய்ய வேண்டிய ப்ராக்ரஸ் அதிகமா இருக்கிறது. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், வங்கதேசத்தினுடைய ஊடுருவல் இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்திலும் அசாமிலும் தேசிய சராசரியை விட இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி சதவீதம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறது. இஸ் தட் நாட் சம்திங் டு பி கன்சிடர்ட்? இது வந்து தீவிரமா அரசாங்கம் எதனால இந்த ஒரு அதிகரிப்பு அப்படிங்கறத அலச வேண்டிய, ஆராய வேண்டிய ஒரு விஷயமா நீங்க கருதலையா? இல்ல, இதுல முக்கியமா ஒரு விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்திக்க வேண்டிய விஷயம் இருக்குது. 1961 இருந்து இப்ப உள்ள வளர்ச்சி விகிதத்தை கணக்கெடுத்தால் இந்தியாவில் முஸ்லிம் வளர்ச்சி விகிதம் குறைந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. இல்ல, பதிவு செஞ்சுட்டோம். குறிப்பாக முஸ்லிம்கள் குடும்ப கட்டுப்பாடை பின்பற்ற மாட்டார்கள் எப்படிலாம் சொன்னாங்க. குடும்ப கட்டுப்பாடை பின்பற்றாங்களே இல்லையே, பின்பற்றாமலே தனது வளர்ச்சி விகிதத்தை கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி மற்ற சமூகங்களுடைய வளர்ச்சியை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் பின்பற்றாமலே இஸ்லாமிய சமுதாய கட்டுக்குள் இருப்பது என்று காட்டுகிறது. இது மாற்றமல்ல, கடந்த காலங்களிலே முஸ்லீமுடைய மெஜாரிட்டியை காட்டுவதை இருட்டடிப்பு செய்தார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கிறது. அது மறுக்க முடியாத உண்மை. பல இடங்களிலே தொகுதிகளை பிரிப்பதும் முஸ்லீம்களை தனித்தொகுதியிலே வென்றெடுக்கக்கூடாது என்பதற்காக பிரித்தாத சூழ்ச்சியை வைப்பதற்காகவும் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை கணனி வருவதற்கு முன்பாக இவர்கள் குறைத்து காட்டினார்கள். இப்போது உண்மையான வெளிப்பாடு வெளியே வந்திருக்கிறது. இந்த உண்மையான வெளிப்பாடு வெளியே வந்த நோக்கிலே 1961 இருந்து இல்ல, இப்ப உண்மையான மோடி அரசாங்கம் இருட்டடுப்பு செய்யப்பட்டது. மோடி அரசாங்கத்தை வரவேற்கிறீங்க. உண்மையான புள்ளி மோடி அரசாங்கம் வெளியிட்டதில்லை, காங்கிரஸ் தயார் பண்ணி வந்தது காரணத்துக்காக. இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி புள்ளி ரெடியாச்சு. இப்ப வெளியிட்டு இருக்காங்க. முந்தைய புள்ளி விவரம் சொன்னது பொய்யான தகவல், இப்பொழுது வெளிவந்திருக்கிறது சரியான தகவல், அப்படிதானே? 2001 சென்சஸ் போய் 2010 முஸ்லிம்கள் வந்து புள்ள பெற்றுக்கிறாங்க, வளர்த்துக்கிறாங்க, மதம் மாத்துறாங்கன்னு சொன்னதெல்லாம் இப்ப பொய்யாகி போச்சு. முஸ்லிம்களாக எடுத்துக்கொண்டு 1961 இருந்து இன்னை வரைக்கும் எடுத்துக்கொண்டால் இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் பொய்யாக காட்டுகிறது. அவரும் பொய்ங்கிறாரு, நீங்களும் பொய்ங்கிறீங்க. எதுதான் உண்மை? இப்ப உண்மை தெரியுது இல்லையா? அதாவது முஸ்லிம்கள் வந்து இடஒதுக்கீடு பிள்ளைய பத்தி போட்டுக்குவான். சொல்ல போனா கேரளாவுடைய புள்ளி விவரத்தை பார்க்கும்போது டெத் ரேட் இல்ல, பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது. முஸ்லிம்களுடைய பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது கேரளாவில். கடந்த காலங்களை விட இந்த சென்சஸ் எடுக்க போனீங்கன்னா பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது. அசாமை பொறுத்த வரைக்கும், மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுல வந்து இது பெருகலாம் குறையலாம், எதுவுமே குற்றம் கிடையாது, சட்ட விரோதம் கிடையாது, மாற்றுக்கிறதே கிடையாது. அதுல வந்து இன்னும் நம்ம போக வேண்டிய லட்சியங்களை பத்தி பேசலாம். இது வந்து பெருகினாலோ குறைந்தாலோ ஒரு சட்ட குற்றம் கிடையாது. என்னுடைய கேள்வி, ஊடுருவல் இருக்கக்கூடிய அண்டை நாட்டவர்கள் ஊடுருவக்கூடிய அதிகமா நடந்துட்டு வரக்கூடிய மேற்கு வங்கத்திலையும் அசாமிலையும் பெருகி இருக்கிறது அப்படின்னா அது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இல்ல. நம்ம நாட்டு இஸ்லாமியர்கள் பெருகலாம், கூடலாம், குறையலாம், நம்ம பிரச்சனை. இந்த ஒரு ஊடுருவலுக்கும் இந்த ஒரு பெர்சன்டேஜ் மாற்றத்துக்கும் தொடர்பு இருப்பதா நீங்க நினைக்கலையா? இல்ல, அப்படி நினைக்கவே முடியாது. அப்படி இருந்தா அது அடையாளம் கண்டிருக்க வேண்டும். அங்க இருக்கிற யாரை இந்த இந்தியா கவர்மெண்ட் அரசாங்கம் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க, இவர்கள் வெளிநாட்டவர்கள் வந்து குடியிருக்கிறார்கள், யாராவது ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? சாதாரண கிடையாது. இது பொய், தேர்தலுக்காக பிரச்சாரத்திற்காக ஏற்படுத்தப்படக்கூடிய பொய்யான குற்றச்சாட்டுகள் தானே தவிர இப்படி ஒரு அடையாளம் நம்ம நாட்டில் இதுவரைக்கும் ஐடென்டி கார்டு எதுவுமே கொடுக்கப்படல. இருக்கிற குடும்ப அட்டையை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல, அப்படி தேசிய சராசரியோட தமிழ்நாட்டில் பெருகல, தமிழ்நாட்டில் குறைவா இருக்கிறது, மற்ற பல மாநிலங்களில் குறைவா இருக்கிறது. ஆனா அண்டை நாட்டவர்களுடைய ஊடுருவல் இருக்கக்கூடிய அசாமிலேயும் வெஸ்ட் பெங்காலையும் மட்டும் இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது இயல்பா அதோட தானே ரிலேட் பண்ண தோணுது. அங்க முஸ்லீம்கள் மிக மிக இயல்பாக முஸ்லிம்கள் மிக மிக கல்வியாலும் பொருளாதாரத்திலாலும் வேலை வாய்ப்பு தன்மையாலும் மிகவும் பின்தங்கிய பகுதியாக அஸ்ஸாம் முஸ்லிம்களும் மேற்கு வங்க முஸ்லிம்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம டிவியில எல்லா நிகழ்ச்சியையும் பார்க்கிறோம். மிகவும் பின்தங்கிய நிலை. எப்ப பின்தங்கிய நிலை இருக்காங்களோ அங்க பிறப்பு விகிதம் கூடதான் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். இப்ப கேரளால வந்து படிச்சு பொருளாதாரத்தை முன்னேறின மாநிலமான கேரளால பிறப்பு விகிதம் குறைந்து விட்டது.
வேலைவாய்ப்பு இல்லாத, பொருளாதார வசதி இல்லாத, மேம்படாத மேற்கு வங்காளத்துல பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குது. இது அப்படித்தான் எடுத்துக்க முடியும். ஏன் கேரளால பெருகல, ஏன் தமிழ்நாட்டில் பெருகல? தமிழ்நாட்டையும் படித்தவர்களாகவும் பண்புள்ளவராக மாறக்கூடிய நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேம்பட்ட நிலைக்கு மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அங்க வேலை வாய்ப்பு இல்ல, அரசாங்கத்துடைய சப்போர்ட் இல்ல. நான் பாரதிய ஜனதாவுடைய திரு சேகர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த டைமிங், இது வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் பல கேள்விகளை எழுப்புகிறது. அதுல வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனம், பீகார் தேர்தலை முன்னிட்டு இது தேர்தல் ரீதியாக பயன்படும் என்ற ரீதியில் இந்த நேரம், இதை வெளியிட்டுறதுக்கான இந்த ஒரு நேரம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த ஒரு குற்றச்சாட்டம் இருக்கிறீங்களா? இல்ல, அநேகமா ஒரு 2 நாளைக்கு முன்னால வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2 நாளைக்கு முன்னால அமாவாசையா இருந்துச்சுன்னா, அமாவாசை நல்ல நாள் அதனால வெளியிடப்பட்டிருக்கிறது. இல்ல அன்னைக்கு வந்து ஏதாவது வேற ஒரு ஜாதகத்தில் ஒரு கோளாறு இருந்ததுன்னா அது சொல்லலாம். அல்லது அன்னைக்கு யாராவது ஒரு பர்த்டேயா இருந்தா அதை சொல்லலாம். அன்னைக்கு யாராவது தூக்கிலிடப்பட்டிருந்தா அந்த தேதியை சொல்லலாம். ஆக ஏதோ ஒரு விஷயத்தை, ஏன் இப்ப வந்து மகாராஷ்டிர தேர்தல் இதை வெளியிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோம். அப்ப மகாராஷ்டிர தேர்தலுக்காக வெளியிடப்பட்டது, தேர்தலே இல்லாமல் வெளியிடப்பட்டதுன்னா அடுத்த தமிழ்நாட்டு தேர்தலுக்காக இது வெளியிடப்பட்டிருக்கிறது. பீகார்ல முஸ்லீம்கள் வந்து 28% நேஷனல் ஆவரேஜை விட ஜாஸ்தி இருக்கிறார்கள். அதே அளவுக்கு இந்துக்களும் ஆவரேஜ் இது சார்ந்த எந்த நேரத்தில் எழுப்பினாலும் இது ஒரு டைமிங் கேள்விக்குள்ளாக்கப்படும். மாற்றுக்கருத்தில் அரசியல் எனி டைமிங் இஸ் a controversial டைமிங். என்னுடைய கேள்வி என்னன்னா, இது வந்து ஒரு வருஷத்துக்கு மேல போன யூபி அரசாங்கமே நினைத்திருந்தால் ரிலீஸ் பண்ணிருக்கலாம். அவங்க ஏன் வெளியாக்கல அப்படிங்கிற கேள்வி எழவே செய்யுது. அவங்கள நோக்கி அந்த கேள்வி எழுந்திருக்கிறது. அப்பயே ரிலீஸ் ஆயிருக்கே, அப்பயே தயாரா இருக்கே, ஏன் வெளியாக்கல? நியாயம்தான். இந்த அரசாங்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆயாச்சு. இந்த அரசாங்கத்துக்கிட்ட இது ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு. அப்போ வெளியிடாம ஏன் வெளியிட்டு வேற மாதிரி கேட்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றது இந்த அரசாங்கத்தை தடுத்தது என்ன? இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னால் இதை ரிலீஸ் பண்ணிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க நீங்க? ஏன் பண்ணல? இது ரெடி தானே. யூபி அரசாங்கத்தாலேயே இதை வெளியிட்டு இருக்க முடியும். அவங்க வெளியிடல. ஏன் வெளியிடலங்கிற கேள்வி நியாயமான கேள்வி நான் ஏத்துக்கிறேன். இந்த அரசாங்கத்துக்கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் இருக்கிறது. ஓகே அப்படின்னு சொன்னா வெளி வந்திருக்கு போறது. பிஎம்ஏ இப்போ ஓகே பண்ணிருக்கு, வந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெளி வந்தா என்ன? இல்ல, சென்சஸ் டைரக்டரேட், சென்சஸ் ரிஜிஸ்டர் ஆஃப் இந்தியா நேற்றைக்கு வந்து இது பீகாரினுடைய துணை முதல்வராக இருந்த சுஷில்குமார் மோடி அவர்கள் அந்த பகுதியில ஏன் ஜாதிவாரி கணக்கெடுகள் நீங்க வெளியிடலன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்ன பதில், 38 மாவட்டங்கள்ல 13 மாவட்டங்கள்ல மட்டும்தான் எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு, மீதி வரலன்னு சென்சஸ் டைரக்டர். அது வரல. இல்ல, அதே மாதிரி இது ரெடியாக இருந்திருக்கு. எந்த ஆதாரத்தில் சொல்லுகிறீர்கள்? ரெடியா இருக்கு. ரெடியாக காங்கிரஸ் அரசாங்கத்துக்கிட்டே இருந்தது. அவங்க ஏன் வெளியாக்கல அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. ஆனா இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெடியா இருந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இட் குட் ஹவ் பீன் ரிலீஸ் அப்படிங்கறதுதான் செய்தி. நீங்க மறுத்த ஆதாரப்பூர்வம் மறுக்கலாம். இட் வாஸ் ரெடி a year back. ஆனா இப்பதான் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சென்சஸ் ஹோம் மினிஸ்ட்ரியோட அப்ரூவலோட பிஎம்ஓட அப்ரூவல் சமீபத்தில் தான் கிடைச்சது. அதாவது என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சோசியோ எக்கனாமிக் ஸ்டடி வந்து அதனுடைய இதை வந்து ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாள் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்திருக்கு. கேஸ்ட் சம்பந்தமா மறுபடியும் 2011 டேட்டா 15 ரெடி ஆகலன்னா அரசாங்கம் அந்த தோல்விக்கும் பதில் சொல்ல வேண்டியது. இல்ல, அது அவசியம் இல்ல. ஏன்னா இது வந்து பிரியாரிட்டி இல்ல. அதாவது வளர்ச்சி தான் இந்த நாட்டில் பிரியாரிட்டி. அதை பற்றி அரசாங்கம் அதிகமா செயல்பட்டு ரிலீஸ் பண்றோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிலீஸ் பண்றோம். இப்போது நீங்கள் பீகாருக்கு இதை ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அண்ணன் ரவீந்திரநாத் சில கேள்விகளை எழுப்பினார். அவர் பேசுகின்ற போது மதசார்பற்றவர்கள், அவருங்க மதம் வந்து அபின்னு நினைக்கிறவங்க, ஆனா அதிகமாக அபினை பற்றி விருப்பப்படுவார்கள். அதனால இந்து மதத்தை பற்றி குறைவாகவும், அவர்களுக்கு வெஸ்ட் பெங்கால் கேரளால எது வாக்கு வங்கி தேவையோ அதற்கு ஆதரவாகவும் பேசுவார். அந்த மாதிரி தான் அமெரிக்கா மற்ற விஷயங்களை பற்றி இப்போது பேசினார். இந்து முஸ்லீம் மோதலை ஏற்படுத்துவதற்காக ஒரு முயற்சி நடக்கிறது, அதற்காக இந்த நேரத்தில் வெளியிட்டிருக்காங்க ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, இப்ப ரவிக்குமார் இதை பற்றி பேசினால் ஒத்துக்க முடியும்னால, இதே மாதிரி முஸ்லீம் தரப்புல பேசினால் ஒத்துக்க முடியும். அரசியல் கட்சி சார்பில் இதே மாதிரியான விவகாரங்களை முதல்ல சிபிஐ தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள். காரணம், ஒருவேளை அவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கலாம். நான் அவர்கிட்ட நிஜாமுதீனுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன். 1961 இருந்து 2011 வரையிலும் ஆக இதுல இந்த தடவை தான் வளர்ச்சியானது குறைந்திருக்கிறது சொன்னாரு. 61 இருந்து 2011 வரை அவருடைய மொத்த வளர்ச்சி என்ன,
அதே மாதிரி தம்பி ரவிக்குமார் விட்டு போன விஷயம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிலைமை. நான் வந்து அங்க தியாக்ரட்டிக் ஸ்டேட், அது முஸ்லீம் ஸ்டேட். ஆனாலும் கூட உலகத்தினுடைய மனிதாபிமான விஷயங்களில் பார்க்கின்ற போது நாம் எப்படி ஒரு மனிதர்களை மதிக்கின்ற, மதத்தை மதிக்கின்ற, மதசார்பற்ற தன்மையில் இருக்கிறோம் என்ற உணர்வை புரிந்து கொள்வதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம். அதே மாதிரி இருட்டடிப்பு, முஸ்லிம்களுடைய இதை இருட்டடிப்பு செய்வதாக சொன்னார்கள். இந்தியாவிலே மிகுந்த அளவிலே நல்ல முறையிலே முழு சுதந்திரத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தால் சரி. நான் திரு நிஜாமுதீன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது அமெரிக்க தரப்புல ஒரு அறிக்கை வெளிவந்தது. இந்தியால வந்து மத சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய சவால், இந்தியால வந்து மத சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய சவால், பெரிய பிரச்சனை, அது சுதந்திரமே இல்லைங்கிற ரீதியில அமெரிக்கா சாத்தான் வேதம் ஓதுவதை போல ஒரு கருத்தை வெளியிட்டது. மாறா இன்னைக்கு வந்து சிறுபான்மையினர், பெரும்பான்மையினர் அப்படின்னு எல்லாரும் செழித்து வாழக்கூடிய, எந்த ஒரு சிக்கலும் இல்லாம ஒரு வளரக்கூடிய, வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தானே இந்த ஒரு சென்சஸ் மீண்டும் ஒருவர் நிரூபித்திருக்கிறது. இந்த சென்சஸை வச்சு முஸ்லிம்கள் வந்து எந்த பயமும் இல்லாமல் வாழக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு என்பதை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன். இதில் நான் ஒரு அதிமேதாவியான பாஜக காரர்கள் தப்பு கணக்கு போட்டு இந்த அறிக்கையை வெளியிட்டு விட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். முஸ்லிம்கள் ஜனத்தொகை கூடியிருக்கிறது, வளர்ச்சி மீது கூடியிருக்கிறது, அரசியலும் மற்ற அரசியலும் ஒரு பிரச்சனையை கலப்பலாம் என்று முயற்சித்தார்கள். அவர்களை முயற்சி முஸ்லிம்கள் வந்து இது போன்ற நிலையை ஏற்படுத்தி முஸ்லிம் ஜனத்தொகை பெருகிவிட்டது என்று அரசியல் பண்ண பார்த்தார்கள். மாற்றாக மீடியாக்கள், பத்திரிகை சாதனங்கள், மீடியாக்கள் பழைய கணக்கிலிருந்து போட்டு முஸ்லிம்கள் பெருகவில்லை என்ற உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு இந்துத்துவவாதிகளின் முகம் என்று சுருங்கிவிட்டது. நிஜாமுதீன் ஒரு புள்ளி வரும் 2011 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி வரும், தேசிய அளவில் எடுக்கப்பட்ட புள்ளி வரும். இந்த அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறது. அரசாங்கம் இதை வெளியிட வேண்டிய கடமை கொண்டது. எந்த நேரமும் அரசியல கான்ட்ரோவர்ஷியல் சமயம் தான். இதுல பாஜக அரசியல் இல்ல காங்கிரஸ்காரர்கள் பயந்தது பாஜக காரர்கள் இதை வைத்து அரசியல் பண்ணிவிடுவார்கள், இந்த ஆண்டு முஸ்லிம் வளர்ச்சி மீது கூடுதலாக இருக்கிறது. இப்ப இவர் வந்து இதை பயன்படுத்தியாலும் பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு மீடியாக்களும் பத்திரிகையாளர்களும் முக விழிப்புணர்வோடு இருக்கின்ற காரணத்தால பழைய கணக்கெல்லாம் செத்து போட்டு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் கணக்கிட்டு முஸ்லிம்கள் வளரவில்லை என்று குறிப்பிட்டு விட்டார். அப்படி ஒரு சாயம் பூசின தெரியல. ஒரு அமைச்சர் இல்லாட்டி ஒரு முக்கிய பிரமுகர், ஆளுங்கட்சியை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் இப்படி சொன்னார், பாருங்க முஸ்லிம்களுடைய அளவு பெருகிடுச்சு, இந்துக்களோட ஜாஸ்தி ஆயிட்டாங்க, 0.8% பெருகிட்டாங்க அப்படின்னு இருந்தார்கள். பத்திரிகையாளர்கள் உண்மையை வெளியிட்டு விட்டார்கள். பத்திரிகையாளர்கள் உண்மையை வெளியிட்ட காரணத்தினால பாஜக பதில் சொல்லக்கூடிய திட்டம் தொய்ந்து விட்டது. அரசாங்கம் புள்ளிவிவரத்தை மீடியா சுதந்திரத்தின் வாயிலாக பாஜகவுடைய திட்டம் தவிடுபடியாகிவிட்டது. இதே காங்கிரஸ் வெளியிட்டால் இல்ல நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் வெளியிட்ட புள்ளிவிவரங்கள் அது எதுவுமே மறைக்கப்படல. இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி அந்த புள்ளிவிவரங்களுடைய 2011 புள்ளிவிவரத்தை அரசாங்கம் வெளியிட்டது. ஒப்பீடு பழைய புள்ளிவிவரங்களோட ஒப்பீட்டை வெளியிட்டது மீடியாக்கள் தான். இல்ல அந்த ஒப்பீடு வந்த பிறகு பாஜக வைக்கப்படவில்லை. இல்ல 2001 புள்ளிவிவரங்கள் வளர்ந்த போதும் அன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் சொன்னா பயன்படுத்திருக்க மாட்டாங்க. 91 புள்ளிவிவரங்களோட இயல்பா ஒப்பிடுவாங்க. நாட்டுடைய சுதந்திரத்தை காக்கக்கூடிய நிறுவனமே தூணை மீடியாக்கள் தான். மீடியாக்கள் முன்பு அவங்களை திட்டம் தவிடியாக உண்மையான நிலை. அதனால கம்யூனிஸ்ட் முன்கூட்டியே சொல்றாங்க இப்படியெல்லாம் நடக்க போகுது, இப்பெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் அதிலையும் கொச்சைப்படுத்தக்கூடாது. யோகி ஆதித்யநாத், சாட்சி மகாராஜ் கூட இந்த தருணம் வரைக்கும் இந்த தருணம் வரைக்கும் இதை வைத்து எதுவும் சொல்லல. எந்த தரப்பிலையும் இது பற்றி ஒரு அரசியல் கருத்து வெளியிடப்படல. நான் திரு ரவீந்திரநாத் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன், இதனது நேரம் கேள்விக்குரியதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படியும் அரசாங்கம் அதை வெளியிடணும். இந்த புள்ளிவிவரங்கள் எடுத்தாச்சு, 2011 புள்ளி வரும், நேரம் கேள்விக்குரியதா? நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி பீகார் தேர்தலை மையமா வைத்து இதை வெளியிட்டிருக்கலாம். அதோட ஒரு பெருசா நினைக்கல. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னாக்க, ஏற்கனவே சொன்ன கருத்தை கூடுதலா நான் வலியுறுத்த விரும்புறேன். உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள் தொகை வந்து 31%, இஸ்லாமியர்கள் மக்கள் தொகை 22%. ஆனால் எந்த மதத்துல சேராதவருடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 23%. முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை விட எந்த மதத்திலே நான் வந்து இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கை வந்து அதிகம்.
அதுக்கு அடுத்து மூன்றாவது இடத்துல வந்து நான்காவது இடத்துல வந்து இந்து மதம் இருக்கு. அதுல இந்து மதம் சர்வதேச அளவுல ஒரு சிறுபான்மை மதம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இந்தியாவில பேசுங்க, உலக சமாதானம் பேசிட்டு இருக்கீங்க. உலக நான் என்ன சொல்றேன்னாக்க அது எதுக்கான வரேனாக்க இப்ப சர்வதேச அளவுல பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து எந்த மதத்திலும் சாராதவர்கள் 23% இருக்கிற போது அது ஏன் இந்தியாவில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னாக்க இங்க சில காரணங்கள் இருக்கு. அதாவது எது ரிஃப்ளெக்ட் ஆகல, அதாவது இங்க வந்து ஒரு தலித் நான் எந்த மதத்தையும் சாராதவன் தன்னுடைய சாதியை போட்டுல ஒரு இடஒதுக்கீடு கிடைக்காது. அப்ப அந்த அடிப்படையில் வந்து இந்து மதத்தில் போட வேண்டியிருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்னாக்க இந்து மதம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கொட்டடி மாதிரி இருக்கு, சூடான மாதிரி இருக்கு. அது உங்களுடைய பார்வை. பார்த்தாலே தீட்டு தொட்டாலே தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இந்த நாட்டில் 80% மக்கள் இருக்கலாம். ஒட்டுமொத்தமா சொல்வது எந்த மதத்தின் மீது இப்படி ஒரு உங்களுடைய கருத்து இது. அதனால வந்து இந்து மதம் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனிய மதம் இந்தியாவில் அம்பேத்கர் அவர்களே டாக்டர் அம்பேத்கர் அதாவது இந்து மதத்தை நாட்டுடைய 80% ஒரு ஆரோக்கியமான கருத்து. நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். அதனால இந்து மதம் என்பது சாதி ரீதியாக இருக்கக்கூடிய மதம், அது சாதிய ஒடுக்குமுறை வந்து என்ன சொல்ல பொதுவாக இன்னைக்கு வந்து மதங்களுடைய இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைவது ஒரு ஆரோக்கியமான போக்கை நம்ம பார்க்கணும். மதச்சார்பற்ற எண்ணிக்கை வந்து வரவேற்கத்தக்கதான் அம்சமா பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கடுத்து என்ன சொல்றேன்னாக்க திரு சேகர் அவர்கள் சொல்லிட்ட பொழுது சொன்னாரு, அதே மாதிரி நிஜாமுதீன் சொன்னாரு முஸ்லிம்கள் மத்தியில குடும்ப கட்டுப்பாடு குறைவா இருக்கிறது. அந்த வாதம் வந்து சர்வதேச நிலையம் கூட பொய்யானதான். ஈரான் போன்ற நாடுகள் குடும்ப கட்டுப்பாடு தீவிரமா நடைமுறைப்படுத்தாங்க. பாகிஸ்தான் என்ன அடிப்படையில் சொல்றீங்க? இல்ல நீங்க வந்து இந்தியால இஸ்லாமியர்களுடைய சதவீதம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு, வளர்ச்சி சதவீதம் போன 10 ஆண்டை விட இந்த 10 ஆண்டு குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறீங்க, ஏத்துக்கிறேன். ஆனா உலகளாவியல் அளவு பார்க்கும் பொழுது இஸ்லாமியர்களோட வளர்ச்சி குடும்ப கட்டுப்பாடு கடைபிடிக்கிற வாதம் தவறுன்னு சொல்றேன். பாகிஸ்தான்லயே வந்து ஃபேமிலி பிளானிங் சிஸ்டம் இருக்கு. அங்கே வந்து 4 பெண்கள் ஒரு பெண் வந்து ஏதேனும் கருத்தடை சாதத்தை பயன்படுத்த சரியா இருக்குமா? ரிப்போர்ட்ல இருக்கு சார். இந்துக்களுடைய இது குறைஞ்சதுன்னா, பாப்புலேஷன் குறைஞ்சதுன்னா குடும்ப கட்டுப்பாடு இந்துக்கள் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாதுங்கிறீங்க. இஸ்லாமியர்கள் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு வாதமே தவறுன்னு சொல்லுறேன். இஸ்லாமியர்கள் முழுமையாக குடும்ப கட்டுப்பாடை புறக்கணிக்கின்ற வாதம் தவறானது. அவர்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வு அதிகரிக்க வேண்டும். இந்துக்களுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு ஃபெர்டிலைசர் காரணம், பல காரணங்கள் இருக்கு. கல்வி ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கிய நிலையில காரணமா இருக்கு, பல காரணங்கள் உண்டு. அதனால வந்து இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை வெறும் குடும்ப கட்டுப்பாடு மட்டுமே பொருத்தக்கூடாது என்னுடைய வாதம். அது உண்மையான வளர்ச்சி என்பது மறைமுகமான குடும்ப கட்டுப்பாடு என்பதை நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது ஏற்கனவே நிஜாமுதீன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் என்ன வரேன்னாக்க வெறும் மக்கள் தொகை பெருக்கம் முஸ்லீம் மக்கள் தொகை பெருகிற வார்த்தை சொல்றீங்களே, நான் என்ன சொல்றேன், இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள்ல தாழ்த்தப்பட்டவர்களை விட பழங்குடியின மக்களை விட அதிகமான வறுமையில் வாழக்கூடிய மக்கள் முஸ்லீம்களா இருக்காங்க. கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்காங்க. அதை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் அதான் சொல்லுது. சச்சார் கமிட்டி நான் அடுத்தது திரு சேகர் அவர்கள்ட்ட இறுதி வார்த்தை கேட்டுக்கிறேன். அதற்கு முன்பாக இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பெருகிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா உலகத்துல பல நாடுகள், இன்னும் சொல்ல போனா ஜனநாயக நாடுகள்ல அவங்களுடைய பெருக்க சதவீதம் அளவுக்கு இந்தியாவில் இல்ல. ஆகையினால இந்தியாவில் அவங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலுக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? உதாரணத்துக்கு பிரிட்டன் எடுத்துக்கிட்டா, பிரிட்டன் பல பல மதங்கள் கொண்ட மதங்களை பின்பற்றவங்க வாழக்கூடிய நாடு. 2001 2009 வரைக்கும் 10 மடங்கு இஸ்லாமியர்களுடைய அளவு பெருகிருக்கிறது. இந்தியாவில் அந்த அளவுக்கு பெருகல, குறைந்திருக்கிறது. ஆக இங்க பாதிப்பு அவங்களுக்கு இருக்கு, பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? எங்க இருக்கு? இல்லாத ஒண்ணு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிறீங்க. இந்தியாவில முஸ்லீம்களுக்கு எங்க பாதுகாப்பு இல்ல? நீங்க என்ன சொல்றீங்க? இஸ்லாமிய சகோதரர் வந்தாச்சு. ஒரு நிறுவனத்தில் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு முஸ்லீம் கிட்ட 2000 கடன் கேட்கிறாங்க.
அவர் கடன் வாங்க எடுத்துட்டாரு, ஏடிஎம் கூட்டு போறாரு. அந்த ஏடிஎம் கூட்டு போன சம்பவத்தை அவங்க என்னமோ காதல் நினைச்சிட்டு அந்த இஸ்லாமியர் போட்டு அடிக்கிறாங்க. தனிச்சம்பவத்தை வச்சு இஸ்லாமியர் வேலை வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மறுத்து அனுப்பிச்சிடறாங்க. மண்டையோடுகளின் மீது மகுடம் சூட்டக்கூடிய கம்யூனிஸ்டுக்காரர்கள் என்பது இந்து மதம் என்பது பார்ப்பனிய மட்டும் இந்து மதம் கிடையாது. கம்யூனிஸ்டுடைய பார்வை இந்து மதத்தின் மீதான பார்வை இப்படி இருக்குமே, ஆனால் இஸ்லாமிய மதத்தின் மீதும் கிறிஸ்தவ மதத்தின் மீது ஒரு பார்வை மத எதிர்ப்பார்கள். எந்த மதம் மதத்தை பற்றி எது பேசக்கூடாது, பேசக்கூடாதா? அம்பேத்கர் சொன்னாரு இல்லையா? தலித்தாக இருக்கின்ற ஒருவன் ஹிந்து மதத்தை பற்றியோ கிறிஸ்துவ மதத்தை பற்றியோ இல்லாட்டி முஸ்லிம் பற்றியோ இஸ்லாமிய மதத்தை பற்றியோ அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகளை பற்றி பேசுறதுக்கு நம்ம வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். இட் வில் only create more schism. சப்ஜெக்ட் உள்ள பேசணும். என்னுடைய கேள்வி திரு ரவிக்குமார், இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் பெருகிட்டாங்க அப்படிங்கிறீங்க. அவங்களுடைய பெருக்க சதவீதம் லண்டன்ல இருக்கிற அளவுக்கு, இங்கிலாந்துல இருக்கிற அளவுக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்கிற அளவுக்கு இங்க இல்ல அப்படின்னா இங்க பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க பெருகிட்டாங்க அப்படின்னா இஸ்லாமிய இந்துக்களுக்கு பாதிப்புங்கிறீங்க. அவங்களுடைய பெருக்க சதவீதம் இங்கிலாந்துல இருக்கிற அளவுக்கு இல்ல அப்படின்னா இங்க பாதிப்புங்கிற முடிவுக்கு வந்துட முடியுமா? நீங்க சொல்ற முடிவுக்கு எப்படி வர முடியாதோ அதே மாதிரி தானே இதுக்கு வர முடியாது. இல்ல, நம்ம நண்பர் நிஜாமுதீன் அங்க இருந்து ஒரு பதிவு செஞ்சாரு. இது பிஜேபி அரசாங்கம் வெளியிட்டுருச்சு, ஊடகங்கள்லாம் பெருசுபடுத்திருச்சுன்னு சொல்லி. இது ஏதோ பத்திரிகைக்காரங்க கணக்கெடுத்ததா தவறா புரிஞ்சுக்கிறார் நண்பர். அது இல்ல, காங்கிரஸ்காரங்க ஆய்வறிக்கையை பிஜேபி வெளியிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த பொழுது என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப வரைக்கும் உள்ள சதமானம் கணக்கெடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்துக்களுடைய எண்ணிக்கை இன்னும் குறைந்திருக்கிறது. இந்தியாவில் இன்னும் 10, 20, 30 ஆண்டுகளுக்குள்ளாக இந்தியாவில் இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைந்து வேற்று மதத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகிடும். நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பது இந்து மக்கள் பாகிஸ்தான் மாதிரி இருக்கும். அப்படி ஆகாது. சச்சார் கமிட்டியே தன்னுடைய அறிக்கையில சொல்லி இந்திய நாட்டுல இந்துக்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை தான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ, இந்துக்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதுதான் இஸ்லாமிய. இந்துக்கள் பள்ளிக்கூடம் தொடங்குறதுக்கு இருக்கக்கூடிய சலுகை என்ன? கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பள்ளிக்கூடம் தொடங்க சலுகை என்ன? சலுகையை கேட்டு பெறுங்க. கோரிக்கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. பள்ளிக்கூடத்துல மாணவன் படிக்கிறான், ஒரு முஸ்லிம் மாணவனுக்கு சலுகை இருக்கு, கிறிஸ்தவ மாணவனுக்கு சலுகையை கேட்டு உரிமை இருக்கிறது. இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தின் பால் எல்லாரும் சமம். இந்த நாட்டில இந்துக்களுக்கு சுண்ணாம்பு, மற்றவர்களுக்கு வெண்ணெய். ஒரு வெண்ணெய் சுண்ணாம்பு, மறுவெண்ணெய். இந்துக்களுக்கு எந்த சலுகை நாட்டில் இல்ல. குறுக்கிட்டு வருகிறார். தொடர்ந்து இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே ஒடுக்கப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பது உண்மை. வழிபாட்டு முறைகளிலே இந்துத்துவ சக்திகளால் தலையீடு, கல்வியிலே தலையீடு, இப்படி பொருளாதாரத்தில் புறந்தள்ளுவது, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த அரசாங்கம் மற்ற அரசாங்கத்தை செய்ய விடாமல் பாஜக போன்ற கட்சிகள், இந்துத்துவ கட்சிகள் தொடர்ந்து முஸ்லிம்களை புறக்கணித்து தள்ளுகின்ற நிலையை பார்த்துக் கொண்டுதான் உலகமே பார்த்துக் கொண்டு கேவலமாக வெற்றி தலை கொண்டு கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது மறுக்க முடியாத உண்மை. தெளிவாக இருக்கிறேன். இந்த அறிக்கையை அரசாங்கம் தான் வெளியிட்டது என்பது எனக்கு தெரியும். சொன்னது உலகத்துடைய பார்வை பத்தி நம்ம பல உலக நாடுகளை விட, பல மோசமான நாடுகளை விட நம்மளுடைய நிலைமை, நம்மளுடைய மதச்சார்பின்மையை 1000 பிரச்சனைகள், 1000 வேற்றுமை இருந்தாலும் பாபரி மஸ்ஜித் தகர்த்தெறியப்பட்ட போது உலக அரங்கில் இந்தியா தலை குனிந்தது என்பது உண்மை. இது மாற்றவே முடியாது. பாபரி மஸ்ஜித் வளைத்தெறிவது உலக அரங்கில் இந்தியா தலை குனிந்தது, இன்று வரை அந்த அழுக்கு துறை தெரியப்படவில்லை. என்ன சொல்ல வரீங்க? சுருக்கமா சொல்லுங்க. ஒண்ணு புரியல. நீங்க பேச நீங்க பேசுறது பாதிக்கப்படுறாங்க. புரியல. நீங்க பேசுறது இருக்காங்க இந்த நாட்டுல. அதாவது பாபரி மஸ்ஜித் உடைத்த பொழுது உலக அளவில் இந்தியா தலை குனிந்தது.
சம்பவங்களும் உண்டு. தலை குனிந்த சம்பவங்கள், அதுக்கு பிறகு நடந்த கலவரங்கள், அதுக்கு முந்தி நடந்த கலவரங்கள், பல்வேறு தருணங்கள்ல நமக்கு தலைகுனிவு ஏற்பட்டிருந்தாலும் பல உலக நாடுகளை விட மதச்சார்பின்மையும் அனைத்து மக்களுக்குமான உறுதியையும் நமது அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்திருக்கிறது. நிஜாமுதீன் ஒட்டுமொத்தமா எல்லாம் மோசமா இருக்குது நாட்டில் தண்டனைகள் நிறைவேற்றும் போது முதல் இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புகள் கொடுப்பது வருவரை இன்று வரை முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை. வந்து கொண்டிருக்கிறது. இடஒதுக்கீடு பண்ணலாம், மத ரீதியாக பண்ணக்கூடாது. நிஜாமுதீன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் சாதி ரீதியான இடஒதுக்கீடுகளுக்கு தான் சாதி ரீதியான இடஒதுக்கீடு இருக்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இடம் கொடுக்கிறதே தவிர மத ரீதியான இடஒதுக்கீடுகளுக்கு கொடுக்கல. அதே மீறி தாழ்த்தப்பட்டவர்கள் ஓபிசிங்கிற கேட்டகரியில புறக்கணிக்கப்படும் போது என்ன பாதுகாப்பு இல்லை. மத ரீதியாக ஒரு மனிதன் புறக்கணிக்கப்படும் போது அவனுக்கு என்ன பாதுகாப்பு? இந்த நாடு அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு அடிப்படையில் நடக்கக்கூடிய அப்ப உங்க வசதிக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டாக்கா அந்த சர்ச்சார் கமிட்டி அப்ப என்ன சொல்றது? அதற்கு கமிட்டி இல்ல சார், இந்த அரசாங்கம் போட்ட சர்ச்சார் கமிட்டி இருக்குது. சொல்வது மத ரீதியான இடஒதுக்கீடுகளுக்கு வாய்ப்பு இல்லை பல கோர்ட் உறுதி செஞ்சிருக்கிறது. சர்ச்சார் கமிட்டி சொல்லிருக்கக்கூடிய பரிந்துரைகள் செய்யப்பட வேண்டியது. உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம்ல? இப்ப மாநிலங்கள்ல இதே அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பல்வேறு மாநிலங்கள் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தை மட்டும் முடியலையா? அப்ப மாநிலத்துக்கு தனியா மாநிலத்துக்கு நான் கேட்கறது இங்க மாநிலத்துக்கு தனியான அரசியலமைப்பு சட்டம், மத்திய அரசுக்கு தனியான அரசியலமைப்பு சட்டமா? கர்நாடகாவில் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது, கேரளாவில் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது, வெஸ்ட் பெங்கால்ல கொடுக்கும்போது, ஆந்திரால கொடுக்கும்போது ஏன் மத்திய அரசாங்கம் கொடுக்க முடியாது? ஒரே அரசியலமைப்பு சட்டம் சார். ஆயுத எழுத்து நீட்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். மதவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்புடைய விவரங்கள் இது உணர்த்தக்கூடிய தகவல் என்ன? நான் திரு சேகர் அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புறேன். திரு சேகர், இஸ்லாமிய மக்கள் தொகை 1961 இன்னி வரைக்கும் பெருகி இருக்கு. வளர்ச்சி விகிதம் குறைந்திருக்கிறது. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த 10 ஆண்டுகள்ல குறைஞ்சிருக்கிறது, ரிலேட்டிவ்லி குறைஞ்சிருக்கிறது, பெருமளவுக்கு குறைஞ்சிருக்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா என்னுடைய கேள்வி, அவங்களுடைய எண்ணிக்கை ரீதியா பெருகி இருக்கலாம். பாப்புலேஷன் இன்கிரீஸே, இலிட்ரசி, மோசமான சமூக பொருளாதார ஒரு சூழல், இதனோடு நேரடியா தொடர்பு கொண்டது அப்படின்னா நிச்சயம் மறுக்க மாட்டீங்க. அவங்க பெருகி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களே தவிர அவங்களுடைய பெருகாத இன்னும் மோசமா இருக்கக்கூடிய பல கமிட்டிகள் உறுதி செய்திருக்கக்கூடிய பொருளாதார சமூக நிலை பற்றி இந்த அரசாங்கம் எங்க தெரிவிக்க மாட்டேங்குது. பெருகி இருக்காங்க, இந்துக்கள் குறைஞ்சிருக்காங்க கருத்து பதிவு செய்றீங்க. இது பற்றி ஏன் இவ்வளவு ஓக்கலா கருத்து சொல்ற நீங்க? உங்க கட்சியோட எம்பி சொல்றாரு 4 பிள்ளைய பெற்றுக்கணும், அவங்க எல்லாம் பெற்றுக்கிறாங்க பாருங்க, அந்த ரீதியில சொல்லி இருக்கிறார். மோதியை கூட கோச் சொன்னதெல்லாம் நல்லா இது பண்ணணும். நாம் ஐவர் நமக்கு 25 பேர் அப்படிங்கிற ரீதியெல்லாம் நடக்குது அப்படின்னு மறைமுகமா யாரை குறிப்பிட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு புரிந்த ஒரு விஷயம். என்னுடைய கேள்வி, அவங்களுடைய மாறாத மோசமான பொருளாதார சூழலை பற்றி அரசாங்கம் ஏன் கண்டுகொள்ள மாட்டேங்குது? இதை பற்றி கருத்து சொல்லக்கூடிய அரசாங்கம், ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அது பற்றி என்ன பார்வை கொண்டிருக்கிறீங்க? அதாவது நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா சுதந்திரத்திலிருந்து இன்று வரை முஸ்லிம்கள் மனிதர்களாக பார்க்கப்படவில்லை, வெறும் வாக்கு வங்கியாகத்தான் காங்கிரசாலும் இடதுசாரிகளாலும் பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆட்சியில் இருந்த உங்களால நாங்கள் 125 கோடி மக்களுக்குமான அரசு என்று சொல்லியிருக்கிறோம். ஜாதி, மத, இன, மாகாண, மொழியினுடைய அடிப்படையில எந்த விதமான பிரிவினையும் கிடையாது. அத்தனையும் ஒரு தாயினுடைய மக்கள், ஒரே அளவு வளர்ச்சி, அவர்களுக்கு தேவையான வளர்ச்சி. தாயே பலவீனமான பிள்ளைக்கு கூடுதல் ஊட்டச்சத்து கொடுப்பா. சச்சார் கமிட்டி அவங்களுக்கு கொடுக்கணும்னு பல ஊட்டச்சத்துக்களை பரிந்துரை செஞ்சிருக்கு. கொடுத்திருக்கீங்களா? அதாவது மறுபடியும் சொல்றேன், நிஜாமுதீன் பேசும்போது சொன்னால் பொருளாதாரத்தில் பின்னிலை. பொருளாதாரத்தில் பின்னிலை என்ன? கடந்த 69 ஆண்டு கால ஆட்சியில இருந்தது யாரு? காங்கிரஸ். காங்கிரசுக்கு மிகுந்த சப்போர்ட் பண்ணது யாரு? இவர்கள். பிறகுதானே சச்சார் கமிட்டி வந்து 2006 சொன்னது என்ன? சச்சார் கமிட்டி அன்றைக்கு இந்தியாவிலேயே இடதுசாரிகள் அல்ல, வெஸ்ட் பெங்கால் அல்ல, கேரளம் அல்ல, பொருளாதாரத்தை பற்றியும் பின்படுத்தப்பட்ட மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் பற்றி கவலைப்படுகின்ற ரவீந்திரநாத் அப்ப அவங்களுடைய மாநிலங்களை சச்சார் கமிட்டி சரியா வச்சிருக்குன்னு சொல்லல. அங்கே முஸ்லிம்களுக்கு ஆனால் என்ன சொல்லிச்சு? குஜராத்தை சொல்லியது. ஆகவே நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு விஷயம் நான் ரவீந்திரநாத் கேட்கிறேன். அவர் மதம் இல்லை என்று சொல்லுவார்.
மதத்துக்கு அவர் உரியவர் அல்ல, ஆனால் மதத்தை பற்றி பேசுவார். 29 லட்சம் மக்களுக்கு மட்டுமே அவர்கள் பிரதிநிதி இந்தியாவில், அவர்கள் தான் மதம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிகமாக மதத்தை பற்றி கவலைப்படுவார், குறிப்பாக தனக்கு வாக்கு வங்கி. இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்ல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கிறிஸ்டியானிட்டிக்குள்ளார எவ்வளவு ஷெட்யூல்டு காஸ்ட்னா 9%, ஷெட்யூல்டு ட்ரைப் எவ்வளவு 32.8%, அதர் பேக்வர்ட் கிளாஸ் எவ்வளவு 24.8%, ஃபார்வர்ட் காஸ்ட் எவ்வளவு 33%. கிறிஸ்டியானிட்டிக்குள்ளார இவ்வளவு வேறுபாடு இருக்கிறது. இல்ல, இந்து மதத்திலே இந்த வேறுபாடு களையப்பட வேண்டும் என்பதிலே கருத்து வேறுபாடு இல்லை இல்லைங்க. ஆனால் மற்ற மதங்கள் தாங்கள் ஜாதி இல்லாதவர்கள் ஒரு மாதிரியாக இருக்கிறது என்பது உண்மை இல்லை என்பது வெளிப்படாது. எல்லா மதங்கள் உண்மை. ஆகவே இந்து மதத்தின் மீது இருக்கிற கரிசனம், நான் ஒரே ஒரு விஷயம், இந்து மதத்தின் மீது இருக்கிற கரிசனம் இடதுசாரிகளுக்கு மற்ற மதத்தில் உள்ள தாழ்த்தப்பட்டவர்கள் மீதும் இருக்க வேண்டும். இல்லையே, அவர்கள் அப்படி இருக்கு இல்லையே. இந்து மதத்தை தாக்கி நான் என்னுடைய கேள்வி, சச்சார் கமிட்டியுடைய பரிந்துரைகள் இதன் மீது என்ன செஞ்சிருக்கீங்க? உங்களுக்கு மாற்று பார்வை இருக்கிறதா? புள்ளி விவரங்கள், தேசிய கல்வி விகிதத்தை விட இன்னைக்கு இவ்வளவு பெருகி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, தேசிய கல்வி விகிதத்தை விட இஸ்லாமியர்களுடைய கல்வி விகிதம் குறைவு. பொதுவான ஒரு ஜெனரல் பாப்புலேஷன்ல 7%, 20 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பொது பாப்புலேஷன்ல இருக்கிறவங்க டிகிரியும் பாலிடெக்னிக் இது போன்ற டிப்ளமா டிகிரி எல்லாம் பெறாங்கன்னா முஸ்லீம்கள் வெறும் 4% பேர். அரசு பணிகள்ல மிக மிக குறைவா, அவங்களுடைய மக்கள் தொகைக்கு சம்பந்தம் இல்லாத வகையில மிக மிக குறைவா ஐஏஎஸ் ஆகட்டும், ஐஎஃப்எஸ் ஆகட்டும், ஐபிஎஸ் ஆகட்டும், இதர அரசு வேலைகள்லயும் இருக்கிறாங்க. இந்த வேறுபாடுகளை எல்லாம் களையறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இந்த மக்கள் தொகை குறையல பெருகி இருக்கு அப்படின்னாலே இந்த சமூக பொருளாதார தாழ்வுகளுடைய வெளிப்பாடுன்னு பார்க்கணும். அந்த பிள்ளைக்கு தான் அந்த ஏரியால தான் அரசாங்கம் இன்னும் கூடுதலா கவனம் செலுத்தணும். சோ நீங்க இதுதான் உணர்த்தக்கூடிய நமக்கு உண்மை. அது பிரையாரிட்டி செலுத்தாம அவங்க பெருகிட்டாங்க, ஹிந்துக்கள் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்வது சரியா இருக்கும் இல்ல. மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரியான இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட நிலைக்கு யார் காரணம்? பதில் எல்லாரும் காரணம், காங்கிரஸ் மட்டும்தான் காரணம். அவர்கள் தான் இந்த நாட்டை அதிகமாக அவர்களை வாக்கு வழியாக பயன்படுத்தினார்கள், மனிதர்களாக பயன்படுத்தவில்லை. மனிதர்களாக நினைக்கிறோம். நாங்கள் 125 கோடி மக்களில் என்னுடைய கேள்வி, காங்கிரஸ் காரணம் எல்லாரும் சேர்ந்த அதற்காக மாடல் இருக்கு, குஜராத் மாடல் இருக்கு. காங்கிரஸ் காரணம் நான் ஏத்துக்கிறேன், அப்படியே ஏத்துக்கிறேன். உங்களுடைய ஆட்சி காலத்துல நாங்க இதெல்லாம் செஞ்சோம். இதனால இந்த சச்சார் கமிட்டியில சுட்டி காட்டக்கூடிய புள்ளி விவரங்கள் இல்ல அதற்கு முன்பிலிருந்து இருந்து வரக்கூடிய புள்ளி விவரங்கள் இப்படி மாறிச்சு. இஸ்லாமியர்களுடைய நிலை நீங்க மக்கள் தொகை வளர்ச்சி அப்படின்னா ஒரு செலக்டிவா எடுத்துக்கிறீங்க. ஆகிய காரணத்தால நாங்க எல்லாரையும் ஹோலிஸ்டிக்கா இன்க்ளூசிவா எடுத்து செஞ்சோம் அப்படிங்கிறதுல இந்த நிலை மாறிச்சு. இவ்வளவு சதவீதம் இருந்த இஸ்லாமியர்கள் அரசு பணிகள்ல இவ்வளவு சதவீதம் வந்துட்டாங்க. உங்களுடைய லிட்ரஸி எங்களுடைய ஆட்சி காலத்துல இவ்வளவு சதவீதம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. காங்கிரஸ் காரணம், வளர்ச்சிக்கு நீங்க 15 மாதங்கள் ஆகிறது. 14-15 மாதங்களிலே அவர்களுக்கும் சேர்த்துத்தான் திட்டம். அவர்கள் அவர்களுக்கும் இன்க்ளூசிவான திட்டம் தான். அவர்களோடு சேர்ந்த இந்தியா தான் வளர முடியும். ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஜனசங்கம் அங்க வைச்ச ஆட்சிகள் அமையலையா? ஜனசங்கம் இல்ல, ஜனதா ஆட்சியிலே, ஜனதா ஆட்சியில நீங்க பங்கு கொள்ளலையா? ஜனதா ஆட்சியில அதாவது வரலாறு காணாத அளவிலே 1998 2004 வரை இந்திய அளவில் இதுவரை செய்யாத அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கு இந்த அரசு, வாஜ்பாயினுடைய அரசு மிக தெளிவான சலுகைகளை கொடுத்திருக்கிறது. இப்ப மோடியினுடைய சச்சார் கமிட்டியோட புள்ளிவிவரங்கள் வாஜ்பாய் ஆண்ட பிறகு வந்த விஷயம். அதுக்கு முந்தைய நிலையிலும் இப்படிதான் இருந்தது. பல கமிட்டிகள் சொல்லியிருக்கிறது, பல ரீடிங் சொல்லியிருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய வாழ்வியல்ல அதிகமா இந்த ஒரு பிரச்சனைக்குள்ள வாழல. எங்களுடைய நடவடிக்கையால இவ்வளவு சதவீதமானவங்க இவ்வளவு சதவீதம் ஆயிட்டாங்க. அரசு வேலை வாய்ப்பு உங்களுக்கு இவ்வளவு கூடுதலா கிடைச்சிருக்கிறது. சமூக ரீதியா இந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. புள்ளிவிவரங்கள் காட்டுங்க.
அதாவது உடனேயே உங்களுக்கு புள்ளி விவரங்களை தருகின்ற நிலைமையில இப்ப நான் இல்ல. ஆனால் வெப்சைட்டிலையும் அரசாங்கத்தினுடைய சகல விதமான மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளரையும் அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்பு துறைகளிலும் இப்போது எந்த ஒரு தனிமர் போய் பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு உரிய உண்டான அளவிற்கு சமம், எந்த வகையிலும் குறைவில்லாத அளவில் வேலை வாய்ப்புகளும் கல்வியிலே இட ஒதுக்கி அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு தவறான தரை தந்து கொண்டிருக்கிறார். இல்ல அவர்களுக்கு மைனாரிட்டி கமிஷன் என்கின்ற அவர்களுக்கு தனி டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தி அவர்களுக்கு சுதந்திர தின உரையிலும் மற்ற உரையிலும் மோடி ஏற்படுத்திய விஷயம் இல்ல சார், பிஜேபி அரசாங்கம் ஏற்படுத்திய விஷயம் இல்ல சார். மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட் இல்ல டிபார்ட்மெண்ட் சொல்லல, அதுல புதிதாக பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு உந்துதலான விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. புள்ளி விவரங்கள் இப்போது என்னால கொடுக்க முடியாது, ஆனால் அவை வெளிப்படையில ஓப்பனா இடைநலங்களிலே இருக்கிறது. இட் ஹஸ் நாட் டிராஸ்டிக்லி இம்ப்ரூவ். அது பிஜேபி அரசாங்கத்திலயோ காங்கிரஸ் அரசாங்கத்திலயோ திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது, செயல்பாட்டில் திரு நிஜாமுதீன் அவர்கள்ட்ட ஒரு சிறிய குறுக்கீடு எல்லாருடைய இறுதி கட்ட கருத்து கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. திரு நிஜாமுதீன், எஸ் கோ ஹெட். குறுக்கீடு வரும் நீங்க திரு நிஜாமுதீன். அதாவது வாஜ்பாய் அரசாங்கத்தில் ஏதோ செய்ததா சொன்னார்கள். நான் இந்த நாட்டில் தான் இருக்கிறேன், அந்த நேரத்தில் எம்எல்ஏவும் இருந்தேன். என்ன செய்தார்கள் என்பது எதுவுமே கிடையாது. இருக்கின்ற உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டது. இன்னைக்கு அதே நிலத்தான். ஈவன் ஒரு முஸ்லிம்கள் வந்து என்ன உரிமை குறைச்சல் இல்ல, நீங்க யுஏஇலயோ என்ன உரிமை பற்றி அதை விட அதிகமான உரிமை உங்களுக்கு எந்த உரிமையும் குறையில்லை. சவுதி அரேபியாவுக்கு போறீங்க, எந்த குறையும் இல்லை, நல்லா தான் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. நான் மரணிக்க போவது இந்தியாவில் இல்ல இல்ல, அந்த நாட்டில் இருக்கு. இல்ல இல்ல, அவங்க நம்ம ஒரு நாடா பார்க்கணுமே தவிர அவங்க இந்த நாட்டுல எல்லாருக்கும் உரிமை சமமானது. அது வந்து ஒரு பிரிவிலேஜ் கிடையாது, சமமானது ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்ல. அவர் சொல்வது போல வாஜ்பாய் ஆட்சி காலத்துல சுபீட்சமா முஸ்லிம்களுக்கு ஏற்றுக்க முடியாதோ எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டது அப்படின்னு நீங்க சொன்ன பொதுப்படையான கருத்தையும் ஏற்றுக்க முடியாது. உங்களுடைய இறுதியான கருத்துக்கள். எஸ், என்ன கருத்துக்கள் சட்ட ரீதியாக இருக்கின்றனவோ அனைத்து கருத்துக்களும் இந்த இந்துத்துவவாதிகள் காங்கிரஸ் காலத்திலும் செயல்படுத்தப்பட முடியாத நிலையிலும் கம்யூனிஸ்ட்காரர்கள் வாய்ப்பு வந்தால் அதை குற்றம் சொல்லக்கூடிய நிலையிலும் தான் இந்த பாஜக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்துத்துவவாதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் வாழக்கூடாது, ஒடுக்கப்பட வேண்டும், தனிமைப்படுத்தப்பட வேண்டும் நிலையில் உலகம் எல்லா நாட்டிலையும் முஸ்லீம் பெருகிட்டு இருக்கிறான். உண்மை நிலையில இங்கே இந்தியாவில் முஸ்லிம்கள் ஒடுக்கப்படக்கூடிய காரணத்தினால முஸ்லிம்கள் பெருக்கம் என்பது இல்லாமல் இருக்கின்றது. இந்துக்கள் பெருக்கம் குறைஞ்சிருக்கிறது. இந்துக்களுடைய சதவீதம் ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல குறைஞ்சிருக்கிறது. நான் மாற்று மதத்தை பத்தி பேச மாட்டேன். இல்ல, ஒட்டுமொத்தமா இந்த நான் கேட்கறது உலகம் ஃபுல்லா முஸ்லிம்கள் பெறுகிறாங்க. நீங்களே சொன்னீங்க இங்கிலாந்துல முஸ்லிம்கள் 10 மடங்கு பெருகிற 10 மடங்கு பெருகி பெருகி இருக்கிறீர்கள். கிறிஸ்தவர்கள் குறைஞ்சிருக்கிறாங்க. ஒடுக்கப்படுகின்ற அரசாங்கம் இருக்கின்ற காரணத்தால் மற்ற மதங்களை குழந்தைகளுக்கோ எனக்கோ என் சகோதரர்களுக்கோ வேலை வாய்ப்பு உரிமை கொடுக்கப்படவில்லை. வீட்டுக்கு வாடகை கூட பிடிக்க முடியாத நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் வரக்கூடிய தண்டனையில் கூட இருந்து கொண்டிருக்கிறது. தவறான பதிவு 61 இருந்து 2011 வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய சதவீதம் அப்படிங்கிறது பெருகி வந்திருக்கிறது. அதை குற்றம் சொல்ல முடியாது. அது வந்து சட்டவிரோதம் அல்ல. அது வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. நான் ஒப்பீடு நீங்க சொன்னீங்க. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் ஹரி, ஒரு நிமிஷம். இங்கிலாந்தில் 10 மடங்கு பெருகணுமா? இதே மாதிரி உலகப்புல 10 மடங்கு பெருகி இருக்கிறது. பெருகவில்லை.
என்ன காரணம்? அங்க பெருனத்துக்கு என்ன காரணம்? நான் கேட்கிறேன், இங்கிலாந்து பெருனத்துக்கு என்ன காரணம்? 10 மடங்கு பெருகணும். இங்கிலாந்து போய் முஸ்லீம் அதிகமாக ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் குறையணும். இந்துக்களுடைய மக்கள் தொகையோ, இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகையோ, கிறிஸ்தவர்களுடைய மக்கள் தொகையோ, இன்னைக்கு மக்கள் தொகை பெருக்குங்கிறது இந்த நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை. ஒட்டுமொத்த மக்கள் தொகை குறையணும்ன்றது என்னுடைய லட்சியம். இங்கிலாந்து போல 10 மடங்கு இங்க பெருகணுமா? இந்துக்களுடைய சதவீதம் பெருக வேண்டாம், இஸ்லாமியர்களுடைய பெருக வேண்டாம். ஒரே ஒரு கருத்து விஷயம் இந்த நாட்டினுடைய இது மக்கள் தொகை கணக்கு 2.8% உலக நிலப்பரப்பு, 18% மக்கள், 2 பேர் பெறுவது நியாயம். எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் 5-6 பேருங்கிறப்ப மத்த 2 பேருக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 4 பேர் மதிக்கப்படுகிறார்கள். எனவே இயற்கை வளத்தை பற்றி சொல்லுகின்ற போது இயற்கை வளத்தை பெருக்க முடியாது. இறுதியான கருத்து இருவற்றுமே கேட்கிறேன் திரு ரவிக்குமார். யூ கான் டேக் அவே தி ரைட்ஸ். சச்சார் கமிட்டியை கூட சொல்கிறது 2101, அதாவது அடுத்த நூற்றாண்டுடைய தொடக்கத்துல இஸ்லாமியர்களுடைய சதவீதம் அப்படிங்கிறது 18 to 21% ஒட்டுமொத்த மக்கள் தொகையிலையும் இருக்கு. அப்படியே இருந்தாலும் என்ன தவறு? நான் நண்பர் நிஜாமுதீன் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். படிக்க வைக்க முடியல முஸ்லிம் சமுதாயத்தை. யார் படிக்க கூடாதுன்னு சொன்னது? அரசாங்க பள்ளிக்கூடம் திறந்திருக்கு, வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அரசாங்க பள்ளிக்கூடம் சேர்க்கறதுக்கு என்னங்க வாய்ப்பு உங்களுக்கு வேணும்? அரசாங்க பள்ளிக்கூடம் போறதுக்கு யார் உங்களை தடுக்கிறாங்க? அந்த சமூகத்துல ஒண்ணும் இல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் படிப்பறிவு இல்லாம இருக்கிறாங்க. அரசாங்கம் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, சலுகைகள் கொடுப்பதில்லை. அது போல எங்களுக்கு சலுகைகள் வேணும் கேட்கறேன். சலுகை நான் இந்த சலுகையை நான் கேட்கிறேன். ஒரு முஸ்லீம் மாணவனுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை போல, கிறிஸ்தவ மாணவனுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை போல இந்து மாணவனுக்கும் கொடுங்க. அனைவருக்கும் ஒடுக்கப்படுகிறாங்க. இரண்டாவது விஷயம், இந்த நாட்டில் இஸ்லாமிய சமுதாயமும் கிறிஸ்தவ சமுதாயமும் மிகவும் மதிக்க தகுந்ததாக போற்றப்படக்கூடியதா தான் இருக்கு. தவறான பதிவுகளை நிஜாமுதீன் செய்கிறார். இந்த நாட்டில் கவுன்சிலர் தொடங்கி ஜனாதிபதி வரைக்கும் வந்தாச்சு. வாஜ்பாய் அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுவதற்கு எந்த விதத்தில் நான் கேட்கிறேன். அப்துல் கலாம் ஜனாதிபதி, அமைச்சர், இவ்வளவு பெருமைமிக்க ஒரு அரசாங்கத்தை உள்ளடக்கத்துல சச்சார் கமிட்டியில சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மாறிடுச்சா? அதுவும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல, அப்படியே 21% பெருகினாலும் 25% பெருகினாலும் சட்டவிரோதம் அல்ல. இந்தியா இஸ்லாமியர்களுக்குமான நாடு, இந்துக்களுக்குமான நாடு. அதை குறை கூறுவது ஒரு பெருக்கத்தையோ ஏற்றத்தையோ குறைவையோ வச்சு இடைப்படுவது அப்படிங்கிறது சரியா இருக்காது. திரு ரவீந்திரநாத் உங்களுடைய தியானம். அதாவது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாவற்றிலுமே முஸ்லிம்கள் பல்வேறு முறையிலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் உண்டு. அதுக்கடுத்து என்ன சொல்றோம்னா, மக்கள் தொகை பெருக்கு என்பது அல்லது இனவிருத்தி என்பது பெண்களுடைய அடிப்படையான உரிமை, அவருடைய உரிமை சம்பந்தப்பட்டது. உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் ஆணாதிக்க சம்மதமும் பெண்களுடைய அந்த உரிமையை மறுக்கின்றன. ஒரு பெண்ணுக்கு எப்பொழுது திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எப்பொழுது குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், என்ன கருத்தடை சாதனத்தை பெற வேண்டும், குழந்தைகளுக்கு இடையே எத்தனை ஆண்டுகள் இடைவெளி விட வேண்டும் என்பதெல்லாம் பெண்களுடைய உரிமை. இந்த உரிமையை இன்றைக்கு உலகத்தில் எல்லா மதங்களும் தட்டி பறிக்கின்றன. இது கண்டிக்கத்தக்கது. இனப்பெருக்க உரிமை என்பது பெண்களுக்கான அடிப்படையான உரிமை. அது இந்தியாவில் நிலைநாட்டப்பட வேண்டும். எந்த மதமா இருந்தாலும் இந்த மதங்கள் பெண்கள் மீது திணிக்க கூடாது. நீ 4 குழந்தை பெற்றுக்க, 5 குழந்தை பெற்றுக்க, நீ முஸ்லிமா பெற்று இந்த மாதிரி சொல்வது எந்த சொல்ல முடியாது. அதே சமயத்தில் உலகத்தில் மக்கள் தொகை கட்டுப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு வாழக்கூடிய 700 கோடி மக்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உலகத்தில் உருவாக்க வேண்டும். அதுதான் லட்சியமாக கொள்ள வேண்டும். இந்தியாவில் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பது நோக்கம். அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும். இன்னும் சொல்ல போனா 1913 பெண்களுக்கான அபார்ஷன் செய்கின்ற உரிமையை லெனின் முதல்ல எழுதினார், கருத்து தெரிவித்தார். முதல்ல உலகத்திலே சோவியத் ரஷ்யா தான் புரட்சி பிறகு 1922ஆம் ஆண்டு சட்ட ரீதியாக அபார்ஷன் செய்கின்ற உரிமையை சட்ட ரீதியாக மாற்றியது. இதெல்லாம் கம்யூனிஸ்ட் சாதனை. அதுபோன்று உலகத்தில் எல்லா நாடுகளும் பெண்களுக்கான இனப்பெருக்க உரிமையை மதிக்க வேண்டும். எனவே அதை மதிக்கக்கூடிய நாடுதான் இந்தியா. மதிக்கிறது, இந்தியா மதிக்கிறது. ஆனா இந்தியாவில் இருக்கிற மதங்கள் அதை மதிக்கவில்லை. பிஜேபி எம்பி சொல்றாங்க, என்ன அர்த்தம்? பிஜேபி எம்பி சொன்னா அவர் சார்ந்திருக்கக்கூடிய மதம் சொல்ல. சாக்ஷி மகாராஜ் இந்து மதத்துடைய ஒட்டுமொத்த பிரதிநிதி. இந்து மதமோ இஸ்லாமிய மதமோ கிறிஸ்துவ மதமோ அமைதியை தான் போதிக்குது. இந்து மதம் சர்வ தர்ம சம்பவம் தான் சொல்லுது. அதனால சாக்ஷி மகாராஜ் சொன்ன கருத்துக்கு ஒட்டுமொத்த மதத்தில் பல்வேறு மதங்கள் அயர்லாந்துல ஒரு பல்தாக்கள் சவிதா என்பவருக்கு அந்த அபார்ஷன் செய்கிற உரிமை இல்லைனால இறந்து போனாங்க. மறந்துவிடக்கூடாது.
அதுல அமெரிக்கால பல மாநிலம் இன்னைக்கு வந்து லீகலா இந்தியாவிலேயும் பல அமைப்புகள் கருத்துக்களை அமைப்புகள் படிப்படியாக கொண்டு போவாங்க. அதான் கருத்து. மக்கள் ராஷ்டிரா என்பது ஒரு நோக்கம். இந்த ராஷ்டிரங்கிறது பெண்கள் உரிமை மறுக்க யாருடைய நோக்கமாகவும் இருக்கலாம். இந்தியா மக்கள் தொகை ரவீந்திரநாத் காப்பாற்றப்பட்டால், இந்தியாவில் பெண்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட்டால் வரவேற்கத்தக்கதா. ஆனால் இந்தியாவில் பெண்கள் உரிமை காப்பாற்றப்பட்டால் கூட இன்றைக்கும் நிலைமை என்னன்னாக்க ஒரு பெண் தானாக கருத்தடை செய்து கொள்ள முடியாது. மாறாக அதுக்கு இல்ல அது ஆணாதிக்கம் சொல்றேன். அதாவது சர்வதேச ஆணாதிக்கத்தை மதத்தை குற்றம் சாட்டுறேன். பெண்களுடைய உரிமைக்கு எதிராக இருக்கிறது, இனப்பெருக்க உரிமைக்கு எதிராக இருக்கிறது. பெண்களுடைய உரிமையை பற்றி ஒரே ஒரு லைன், அதாவது கான்ஃபிளிக்டிங் ரவீந்திரநாத் எப்படி கான்ஃபிளிக்டிங் இந்திய மக்கள் தொகை உயர்வும் இந்தியா இயற்கை வளமும் ரெண்டும் வந்து ப்ரொபோர்ஷனேட் கிடையாது. நிலக்கரி எடுத்து அங்கே வந்து அணு மின்சாரம் தயாரிப்பதற்கு உரிமை இயற்கையை எடுத்து விட்டார்கள், மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனா எக்கச்சக்கமான மக்கள் தொகை பெறுகின்ற போது 2 பேருடைய உரிமையை 6 பேர் பெறுகின்ற போது அவர்களுக்கு கிடைக்கல. மக்கள் தொகை இதுவும் சரியில்லை. கான்ஃபிளிக்டிங்காக பேசுகிறார். அதை வந்து வேறு மதத்தில் அவரால் பேச முடியாது. அவர்கள் கார்பரேட் யாருமே இல்லை. இந்த நாட்டில் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது. எல்லாருக்கும் இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகத்துல எல்லா மதங்களும் எல்லா மதத்தினரும் எல்லா பின்பற்றவங்களும் ஒன்றிணைந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டும். எல்லாருக்கும் சம உரிமை இருக்க வேண்டும். அப்படிங்கறதான் ஒரு ஆரோக்கியமான உலகமா இருக்க முடியும். இந்திய நாடு அனைத்து மதங்களுக்கும் அனைத்து மதங்களை பின்பற்றவர்களும் கொண்ட ஒரு நாடு. இதுல இருக்கக்கூடிய ஒரு மத ரீதியாக வந்திருக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய ஒரு புள்ளி உரங்கள் பல கேள்விகளை எழுப்புகின்றன. இந்தியா உலகத்திலேயே இஸ்லாமியர்கள் அதிகமா வாழக்கூடிய நாடுகள்ல ஒன்று. இஸ்லாமியர்களுக்கும் சரி, முஸ்லிம் இந்துக்களுக்கும் சரி, ஜைனர்களுக்கும் சரி, சீக்கியர்களுக்கும் சரி, பாரசீகர்களுக்கும் சரி ஒரே உரிமை இருக்கிறது. ஒட்டுமொத்த மக்கள் தொகை குறைப்பு அப்படிங்கிறது நாட்டுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். எல்லா மதங்களுக்கும் அது பொறுப்பு இருக்கிறது. ஒரு மதத்துடைய ஒரு புள்ளிவரத்தை வச்சு அந்த மதத்தை குற்றம் சாட்டுவதோ, இன்னொரு மதத்தை குறிப்பிட்டு மத ரீதியாக இந்த ஒரு புள்ளிவரங்களின் அடிப்படையில் பிளவுபடுவதோ சரியாக இருக்காது. அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இது போன்ற புள்ளிவரங்களே கூட கிடையாது. இந்த ஒரு புள்ளிவரங்கள் தொடர வேண்டுமாங்கிற கேள்வியும் எழவே செய்கிறது. உதாரணத்துக்கு உலகத்திலேயே அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடு இந்தோனேசியா. அங்கதான் பாலி தீவுல அதிகமான இந்துக்கள், அங்க 83% பேர் இந்துக்கள் வாழறாங்க. இந்தியாலையும் இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு, இஸ்லாமியர்கள் உலகிலேயே அதிகமாக வாழக்கூடிய பிரதேசமாக இந்தியாவும், அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பிரதேசங்களும் ஒன்றாக இந்தியாவும் இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய எண்ணம் மத நல்லிணக்கம். இந்த ஒரு புள்ளி உரங்கள் அதை கெடுக்கக்கூடாது என்பதுதான் எல்லாருடைய லட்சியமாகவும் இருக்கும். மக்கள் தொகை குறைப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தேசத்துடைய லட்சியமாக இருக்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ரவீந்திரநாத், திரு ராமராவிக்குமார், திரு SR சேகர், அதே போல திரு நிஜாமுதீன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி கூறி இந்த தருவாயில் விடைபெறுகின்றோம். வணக்கம்.